நான் ரட்சிக்கவும் வருகிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. அப்பேற்பட்ட அவபக்தியான கூட்டத்திலே நாங்கள் இருக்காதபடிக்கு ராஜா, நாங்கள் உன்னுடைய பார்வையிலே எங்களை நீதிமான் ஆக்கினீர். உன்னுடைய நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆவினாலும் கிருபையினாலும் எங்களை நீதிமான் ஆக்கினீர் அல்லவா ராஜா. இதோ நான் 99 கர்த்தாவே ஆடுகளுக்காக வரவில்லை, ஒரே ஒரு மனம் திரும்புகிற பாவிக்காக நான் வந்தேன் என்று சொன்னீரே ராஜா. கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு மன திரும்புதலை கொடுத்து ராஜா, எழுந்து போன அன்பை, எழுந்து போன பக்தியை, எழுந்து போன விசுவாசத்தை, எழுந்து போன ஜெபத்தை, எழுந்து போன பரிசுத்தத்தை, எழுந்து போன எல்லா தெய்வீக காரியங்களை கர்த்தாவே நீர் நிறைவாக்கி கூட்டி கொடும் ஆண்டவரே. எங்களை உன்னுடைய பாதங்களிலே தாழ்த்துக்கிறோம் ஐயா. இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை, இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை என ஆண்டவரே. இந்த உலகம் கொஞ்ச நாட்கள் தான் ஆண்டவரே. காலை தோன்ற மலைந்து மாலை மறைந்து போகிற புல்லுக்கு ஒப்பானது என்று சொன்னீரே கர்த்தாவே. காலை பூத்து சாயந்தரம் வாடி போகிற மலர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. தேவனே, அதை காட்டிலும் காலை தோன்ற மாலை மறைஞ்சு போகிற புல் இல்லை கர்த்தாவே. அடுத்த நிமிஷம் எங்களுடைய தில்லை கர்த்தாவே. எப்போ எங்களுடைய மரணம் சந்திக்குமோ என்று நீர் ஒருவர் மட்டும் தான் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்குள்ளதாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற கனமான தெய்வீக காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் வித்து போடாதபடிக்கு ராஜா, நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ராஜா, நாங்கள் எங்களை நஷ்டமடித்துக் கொள்ளாதபடிக்கு ராஜா, எந்த நோக்கத்துக்காக ரட்சித்தீரோ ராஜா, அதை நாங்கள் செய்து முடிக்கத்தக்கதாக உதவி செய்யோப்பா. இதோ உம்முடைய தாசனை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம் ஐயா. தேவன் போன வாரம் பேசினீர் அல்லவா, யோனா உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவன் ஒருவனால கர்த்தாவே எத்தனை பேர்களுக்கு பாடுகள் அல்லவா, எத்தனை பேர்களுக்கு போராட்டம் அல்லவா, கடலும் காற்று கூட கர்த்தாவே தவித்ததல்லவா. ஆனாலும் ஆண்டவரே, உம்மால அழைக்கப்பட்ட மகன் என்று சொல்லி கர்த்தாவே அவனை கொண்டு தான் நினைவே நான் ரட்சிக்க வேண்டும் என்று தாயின் வயிற்றிலே அவனை கொண்டு தீர்மானம் செய்தீரல்லவா. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவரே அந்த கடலை கர்த்தாவே எழுமின காற்றையும் புயலையும் நீ அதட்ட ஆரம்பித்தீர். அந்த படகிலே தத்தளித்து கொண்டிருந்த அத்தனை பிள்ளைகளும் ஜீவனே உன்னுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டதாய் நினைத்தீர். அந்த படகையும் கர்த்தாவே முழுகி விடாதபடிக்கு கர்த்தாவே நீ பாதுகாத்தீர் ஆண்டவரே. மீனுக்கும் கட்டளையிட்டீர். எத்தனை காரியங்களை செய்தீர் அல்லவா கர்த்தாவே. ஒரே ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமலே போகும் பொழுது கர்த்தாவே செடி கொடி சகலத்தையும் சோதிக்க ஆரம்பித்தீர் அல்லவா. இன்றைக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களா இருக்காதபடிக்கு உணர்வுள்ள ஆவி எங்களுக்கு கொடு ஆண்டவரே. முது மகனை நீ தொடு ராஜா. எத்தனையோ பலவீனமான சரீரத்தின் மத்திலே ஆண்டவரே நீர் பலப்படுத்தி நிக்க வைத்து தேவனே உன் வார்த்தைகளை பேசும்படிக்கு ராஜா உன்னுடைய மகனை கொண்டு வருகிறீர் அல்லவா. சத்தியத்தை கேட்கிறவர்களா இருக்காதபடிக்கு கேட்டு அதன் போல நடக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்ம ಯಾರನ್ನು ಕೂಟಿ ಸೇತಬಡಿಯಾಲೆ ಆಂಡವರಾಗಿ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்படி இப்படி 1:30 மணிக்கு தான் ஜனம் வந்து சேர்ந்து போலக்குது. ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಎಲ್ಲ 1:30 ಗಂಟೆಗೆ ಎಲ್ಲರೂ ಬರುವ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ இதுவரைக்கும் ஒரு ஆராதனை முடிச்சிருக்க வேண்டும். ಇದುವರೆಗೆ ಆರಾಧನೆಯನ್ನು ಮುಗಿಸಬೇಕಿತ್ತು. இப்பொழுதுதான் தொடங்க ஆரம்பிக்கிறோம். ಈಗಲೇ ಆರಂಭ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. 1:30 மணிக்கு தான் சுமார் ஜனம் வந்து நெறியுது. 1:30 ಗಂಟೆಗೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಸೇರುವಂತಿದೆ. இதுவரைக்கும் வர்த்தவானவா என்று போகிறோம். ಅಲ್ಲಿವರೆಗೂ ಬರಲಾ ಹೋಗಲಾ ಎಂಬುದಾಗಿಯೇ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. இது ரொம்ப லேட்டான ஆராதனை. ಇದು ಬಹಳ ತಡವಾದ ಆರಾಧನೆ ಆಗಿರುತ್ತದೆ. வெளியிடங்களெல்லாம் கூட்டம் நடக்கிறது. ஆந்திரால தமிழ்நாடெಲ್ಲ ಆಂಧ್ರ ತಮಿಳುನಾಡೆಲ್ಲ ಈ ರೀತಿ ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತದೆ. அந்த ஆராதனை அந்த விசுவாசிகளே ಬೇರೆ. ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ಬೇರೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. 5 hour 6 hour ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕಲந்து கொள்வார்கள். 5-6 ತಾಸು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. சாயந்தரம் 4:30 மணிக்கு 4 மணிக்கு ஆராதனை முடிப்பார்கள். ಸಾಯಂಕಾಲ 4-4:15 ತಾಸಿಗೆ ಆರಾಧನೆ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ದೇವ ಸಮೂಹಗಳು ಆಳ್ಕೊಂಡೇ ಅವಳ ನಡೆತು. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅವರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ನಡೆಸಿಕೊಡುತ್ತದೆ. ಹಾಗೆಯೇ ಅವರಲ್ಲಿ ಯಾರು ಸೋಂದು ಹೋಗ ಮಾಟಾர்கள். ಅವರು ಸೋತು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ.
இதுதான் ஆராதனை. இந்த இது- ஆராதனை எல்லாம் அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ಅವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களே, எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும்? இது கர்த்தருடைய நாள் அல்லவா? ಇದು ದೇವರ ದಿವಸ ಇಷ್ಟು ಬೇಗ ಮುಗಿಸಿದರೆ ದೇವರನ್ನು ಯಾಕೆ அவருக்கு ಆರಾಧಿಸುವುದು? செலவிட வேண்டுமே. ಅವರಿಗಾಗಿ ದಿನವನ್ನೇ ನಾವು ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು. அந்த நாளில் நீங்க சொந்த வழிகளை வேலைகளை வைத்துக்கொண்டு ஆராதனை அறக்குறையா முடிக்கிறதுன்னா அது ஒழுங்கீனம். ಆ ದಿವಸ ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಅರ್ಧಂಬರ್ಧವಾಗಿ ಮುಗಿಸುವುದು ಕ್ರಮಹೀನವಾಗಿದೆ. அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம எழுந்து போகிற நேரங்கள் வந்து விடுகிறது. ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ಸಮಯ மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. கண்கள் முடி ஒரு சின்ன ஜெபம். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪ್ರಭುವೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, எப்படியாச்சும் என்னை தொட்டு ஆசீர்வதியும். ಯಾಕಾದರೂ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಪ್ಪ. ಪ್ರಭುವೇ ಮುಟ್ಟಿ தேவன் உன்னை தொடாமல் நீ போகிறது உண்டானால் இந்த ஆராதனை உனக்கு வீணாகிவிடும். ಈ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ಲಾಭವಾಗಬೇಕೆಂದರೆ ದೇವರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕಾಗುತ್ತದೆ. ಮುಟ್ಟದಿದ್ದರೆ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದೆ. எந்தெந்த இடத்திலே உங்களோட வாழ்க்கையில் தோல்வி இருக்கிறது அந்த தேவ சமுத்திரம் வைங்க. ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿರುವ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೋಲುಗಳಿದೆ ಅದನ್ನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಹೇಳಿರಿ. தேங்க்யூ. எந்த இடத்துல ஜெயமில்ல அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಯವಿಲ್ಲ ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. எந்த இடத்துல உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லையே அவர் பாதங்களை பிடித்துக்கொண்டு கேளு. ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳಿಲ್ಲ ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಕೇಳಿರಿ. ಆಶೀರ್ವದಿಸಿ ಪ್ರಭು. ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವಾದ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ ಪ್ರಭು. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, ಸಂತೋಷ, ಆಶೀರ್ವಾದ ಅಪ್ಪ, ಹೊಂದಾಣಿಕೆ, ಒಂದು ಮನಸ್ಸಪ್ಪ ಅಪ್ಪ, ಪ್ರೀತಿಯ ಹೃದಯಗಳು ಬೇಕಪ್ಪ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಳೆ ಸುರಿಯಬೇಕು. ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಪ್ಪ. முழுசா எனக்கு அர்ப்பணிக்க சொல், நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನನಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಲು ಹೇಳು, ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಅಪ್ಪ ನಮಗೆ ಅರ್ಪಿಸುವಾಗ ಪ್ರಭು, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾಸ್ಟರ್. இயேசு நாமத்தான கேட்கிற நல்ல பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. லூக்கா சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15:11 வாசித்து பாருங்கள். 15ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಲೂಕ ಸುವಾರ್ತೆ 15:11. ಒಬ್ಬನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು, ಮನುಷ್ಯನಿಗೆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದರು. ಅವರಲ್ಲಿ ಕಿರಿಯವನು ತಂದೆಗೆ, ಅಪ್ಪ, ಆಸ್ತಿಯಲ್ಲಿಯೇ ನನಗೆ ಬರತಕ್ಕ ಫಲವನ್ನು ಕೊಡು, ಪಾಲನ್ನು ಕೊಡು ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳಲು ತಂದೆಯು ಬದುಕನ್ನು ಅವರಿಗೆ ಹಂಚಿಕೊಟ್ಟನು. ಸ್ವಲ್ಪ ದಿವಸದ ಮೇಲೆ ಆ ಕಿರಿಯ ಮಗನು ಎಲ್ಲ ಕೂಡಿಸಿಕೊಂಡು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗಿ, அவ்வளோதான். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னையோட உலகத்துல இப்படித்தான் நடக்கிறது. ಇವತ್ತಿನ ಲೋಕದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯೇ ನಡೆಯುತ್ತದೆ. குடும்பத்தோட யாரும் வாழ இஷ்டப்பட மாட்டேன்றாங்களே இந்த உலகம் கலியுகத்துல. ಈ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಸಹಿತವಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಷ್ಟವಿಲ್ಲ. தாத்தா பாட்டியோட பேரு புள்ளிங்க எடுத்தவர்கள் குடும்பத்துல வாழ்வார்கள். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಜ್ಜ ಅಜ್ಜಿ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಸಹಿತವಾಗಿ ಒಂದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಿದ್ದರು. இந்த காலத்துல திருமணம் ஆன உடனே மணி எடுத்துன்னு வெளியே போறதுக்கு பாக்குறான். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಮದುವೆ ಆದ ತಕ್ಷಣ ಹೆಂಡತಿ
ಹೆಂಡತಿಯ ಜೊತೆಲಿ ಬೇರೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ அவன் ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾರೆ. போகலன்னா வருந்தவோ விட மாட்டேன்றான். ಅದು ಅವನು ಹೋಗದಿದ್ದರೂ ಬಂದ ಹೆಂಡತಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾಳೆ. கால் வைக்கும் போதே தனி கொடுத்து திட்டத்தோட வரா. ಅವರು ಕಾಲು ಇಡುವಾಗಲೇ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೋಗುವ ಉದ್ದೇಶದಿಂದ ಬರುತ್ತಾಳೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுதான் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க வேண்டிய குடும்பங்கள். ಇದೇ ಇವತ್ತಿನ ಬಾಳಿನಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕುಟುಂಬ. தனியா போன சில குடும்பங்களை பார்க்கும் போது ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೋಡುವಾಗ கொஞ்சம் நேர்த்துக்குள்ளதாக சந்தேகத்தை நாவினால கொலை ஆகுது, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಂದೇಹದಿಂದ ಕೊಲೆ ಆಗುತ್ತವೆ, தற்கொலை நடக்கிறது, ಆತ್ಮಹತ್ಯೆಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. ಯಾಕೆ? ஒரு தலை இல்லை அந்த குடும்பத்துல. ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ತಲೆ ಇಲ್ಲ. சில திருமணங்கள் நடக்கும் போது நான் அவளுக்கு இதுதான் சொல்றது. ಕೆಲವು ಮದುವೆಗಳು ನಡೆಯುವಾಗ ಅಯ್ಯ ಇದೇ ಹೇಳುತ್ತಾರೆ, தாய் தலப்பினோட இருக்கிறத பாரு, ತಂದೆ ತಾಯಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಿರಿ. சில வருஷங்கள் ஆன பிறகு வேணுமா இருந்தா வெளியே போங்க. ಕೆಲವು ವರ್ಷಗಳ ನಂತರ ಹೊರಗಡೆ ಹೋಗಿರಿ. நீ குடும்பத்துல மாமியாரோட தொல்லை என்று நீ பார்க்கலாம், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅತ್ತೆಯ ತೊಂದರೆ ಎಂಬುದಾಗಿ ஆனா ಯೋಚಿಸಬಹುದು. வெளியே போன பிறகு இதை விட தொல்லைகள் ஏற்படும். ಹೊರಗಡೆ ಹೋದ ಮೇಲೆ ಇದಕ್ಕಿಂತಲೂ ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತವೆ. தற்கொலை கொலை தான் முடியும். ಆತ್ಮಹತ್ಯೆಗಳು, ಕೊಲೆಗಳೇ ஆனா ಉಂಟಾಗುತ್ತವೆ. இடியோட உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ಇವತ್ತಿನ ಲೋಕದಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ. ஒரு 3 மாசம் வாழ்றதும் கஷ்டம். 3 ತಿಂಗಳು ಬಾಳುವುದು ಕಷ್ಟವಾಗಿದೆ. அப்பே குடும்பம் பிரியறதுக்கு திட்டம் வைக்கிறார்கள். ಆಗಲೇ ಕುಟುಂಬ ವಿಭಾಗ ಆಗುವುದಕ್ಕೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்பொழுது என்ன பண்றா மருமகன், ಆಗ ಸೊಸೆ ಏನು ಮಾಡುತ್ತಾಳೆ? இவன் காலையில போனா சாயந்தரம் வரா, ಇವನು ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ಸಾಯಂಕಾಲ ಬರುತ್ತಾನೆ. இது இஷ்டம் போல நடக்க ஆரம்பிக்கும். ಇವಳು ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಓಡಲು பல ಆರಂಭಿಸುತ್ತಾಳೆ. சோதனைக்கு உள்ளாகிவிட்டு ಅನೇಕ ಶೋಧನೆಗಳಿಗೆ ಒಳಗಾಗಿ அநேக பாகத்துல அழிந்து போகிறது இந்த உலகத்துல நம்ம இப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிறோம். ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ನಾಶವಾಗುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இது கடைசி காலமா இருக்கிறது. ಇದು ಕೊನೆಯ ಕಾಲವಾಗಿದೆ. ஆகையால எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು. இதே போலவே இந்த குடும்பத்தை பார்க்கும்போது ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಕುಟುಂಬವನ್ನು ಗಮನಿಸುವ அண்ணன் தம்பிங்க 2 பேரு, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಇಬ್ಬರು, ಅಲ್ಲಿ சின்னவனுக்கு சாத்தான் தொட்டுட்டான். ಆದರೆ ಕಿರಿಯವನನ್ನ ಸೈತಾನನ್ ಮುಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದನು. அப்பா எனக்கு பங்கு கொடுன்னு கேட்கறான். ಅಪ್ಪ ನನಗೆ ಪಾಲು ಕೊಡು ಎಂದು ಕೇಳುತ್ತಾನೆ. இன்னிதான் இந்த உலகத்துல நடக்கிறது பங்கு. ಇದೇ ರೀತಿ ಈ ಪಾಲಿನ ಕಾರ್ಯಗಳು அண்ணனை தம்பி ಲೋಕದಲ್ಲಿ. வெட்டுறான், தம்பி அண்ணன் வெட்டுறான், ಅಣ್ಣನು ತಮ್ಮನನ್ನು, ತಮ್ಮನು ಅಣ್ಣನನ್ನು ಕೊಲೆ தம்பி ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அப்பனை வெட்டுறான், அண்ணன் அம்மாவை வெட்டுறான். ಅಣ್ಣ ಅಮ್ಮನನ್ನು, ಅಪ್ಪ ತಂದೆಯನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತಾರೆ. வெறும் ஆஸ்தி. ಬರೀ ಆಸ್ತಿಗಾಗಿ. இந்த ஆஸ்தியை கேட்கறா, ಈ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. எனக்கு கொடுத்துடு, நான் போறேன், ನನ್ನ ಪಾಲನ್ನು ಕೊಡು, ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. நான் நல்ல மாதிரி வாழணும், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳಬೇಕು. உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் முடியாது. ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಇರುವವರೆಗೂ நீ ಆಗುವುದಿಲ್ಲ. ஏதோ சாப்பாடு போடுற, துணிமணி கொடுக்குற, அவ்வளவுதான் அனுபவிக்கணுமே தவிர, ನೀನು ಏನೋ ಊಟ ಬಟ್ಟೆ ಕೊಡುವುದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕೇ ಹೊರತು, நான் வெளியே போயிட்டு பாரு, உன்னை விட பெரிய கொடியாதிஷ்பன் ஆகிறேன் ನಾನು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನಿನಗಿತ್ತಲೂ ಹಣವಂತನಾಗುತ್ತೇನೆ என்று சொல்ல ஆரம்பித்தான். ಎಂದು ಹೇಳಲು ಆರಂಭಿಸಿದನು. ஒருவேளை அப்பா அநேக புத்தி சொல்லியிருப்பார். ಒಂದು ವೇಳೆ ಅಪ್ಪ ಅನೇಕ ಬುದ್ಧಿ ಹೇಳಿರಬಹುದು. அந்த புத்தி தலைக்கு உட்கார்ல. ಆ ಬುದ್ಧಿ ಅವನ ತಲೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿ. ஒரே நோக்கம், ಒಂದೇ ಒಂದು ಗುರಿ, பிரிந்து சுதந்திரமா வாழ வேண்டும். ಅವನು ಅಗಲಿ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಬಾಳಬೇಕು. அங்கதான் பிசாசு விட மாட்டான். ಅಲ್ಲೇ ಸೈತಾನನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. இன்னையோட உலகத்திலே ಇವತ್ತಿನ ಲೋಕದಲ್ಲಿ தாழ்ச்சியாய் கொண்டு வருகிறது இது. ಇದು ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತಾ ಬರುತ್ತಿದೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அப்பா சொல்லி சொல்லி பார்த்தார், ಅಪ್ಪ ಹೇಳಿ 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 ನೋಡಿದರು. அவர் வார்த்தை நடக்கல. ಅವರ ಮಾತು ನಡೆಯಲಿಲ್ಲ. கடைசியில் என்ன செய்து விட்டார்? ಕೊನೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದರು? பங்கு பிரித்து கொடுத்து விட்டார். போப்பா, ಆ ಆಸ್ತಿಯನ್ನ ಪಾಲು ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. போகும்போது சொல்லிட்டு போய்ப்பா, ಹೋಗುವಾಗ ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಿರಬಹುದು. உனகாட்டில ரெட்டிப்பான பணக்காரனாய் வந்து பார்க்கிறேன் பாரப்பா, ನಿನಗಿಂತಲೂ 2ರಷ್ಟು ಹಣವಂತನಾಗಿ ಬಂದು ನೋಡುತ್ತೇನಪ್ಪ. அப்பொழுது தெரிஞ்சுக்கோ நான் யார் என்று சொல்லி, ಆಗ ತಿಳಿದುಕೊ ನಾನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, இப்படியே சவால் எட்டு போயிட்டான். ಹೀಗೆ ಸವಾಲಾಕಿ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. அப்பா வீட்டை விட்டு வேதம் சொல்லுது மிக தூரம் போய் விட்டான். ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅಪ್ಪನ ಮನೆಯಿಂದ ಬಹಳ ದೂರ ಹೋಗಿಬಿಟ್ಟ. ஏன் தூரம் போய் விட்டான்? ಯಾಕೆ ಅವನು ದೂರ ಹೋಗಿಬಿಟ್ಟನು? கிட்ட என்ன அப்பா அப்பா வந்து கூப்பிட்டுனா இருப்பான். ಹತ್ತಿರವಿದ್ದರೆ ಅಪ್ಪ ಅವಾಗವಾಗ ಬಂದು ಕರೆಯುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. என்னோட வாழ்க்கையில பல தடைகள் ஏற்படும். ನನ್ನ ಬಾಳಿಗೆ ತಡೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. ஆகையால தூரம் போய் அப்பா கண்ணுக்கு விடக்கூடாது. ಅಪ್ಪನ ಕಣ್ಣಿಗೆ ಬೀಳದಂತೆ ದೂರ போய் பெரிய கொடதேஷ்மன் ஆயிட்டு ದೂರ ಹೋಗಿ ಹಣವಂತನಾಗಿ, அப்பொழுது எங்க அப்பாக்கு எங்க அண்ணனுக்கு சவால் எடுக்கிறேன். ಆಗಲೇ ನಮ್ಮ ಅಪ್ಪನಿಗೂ ಅಣ್ಣನಿಗೂ ಸವಾಲು ಹಾಕುತ್ತೇನೆ என்று சொல்லி தூரத்துல போய்விட்டான். ಹೇಳಿ ಅವನು ದೂರಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. இங்கே தான் வாழ்க்கையிலே வந்த தவறுகள். ಇಲ್ಲಿ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬರುವ ತಪ್ಪುಗಳು. தன்னோட தோப்பனுடைய வீடு விட்டு ತನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು தூரம் போய்விட்டா. ದೂರ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. கொஞ்சம் கிட்ட போயிருந்தாலும் வீட்டு நின்றுவா. ಸ್ವಲ್ಪ ಹತ್ತಿರವಿದ್ದರೂ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಿದ್ದ. ಆದರೆ தூரம் போய்விட்டா. ದೂರ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. தூரம் போக போக ದೂರ ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ
அவனுக்கு இன்பம் உலகம் இன்பத்தை கொடுத்துச்சு. ಅವನಿಗೆ ಲೋಕದ ಆಸೆ ಹಿಡಿಯಲು ಆರಂಭಿಸಿತು. ஸ்நேகிதர் கூட இருந்தவர்கள் அப்படி சுத்தி கொண்டார்கள். ಕೊಳೆ ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ಸ್ನೇಹಿತರು ಸುತ್ತ ಸೇರಿಕೊಂಡು அவனை உயர்த்தி பாராட்டினார்கள். ಅವನ ಮೇಲೆತ್ತಿ ಹೊಗಳಲು ಆರಂಭಿಸಿದರು. அதே அவனுக்கு தெய்வ லோகம் ஆயிடுச்சு. ಅದೇ ಅವನಿಗೆ ದೇವರ ಲೋಕವಾಗಿ போக 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 ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ஒரு ಕೆಟ್ಟ பழக்கமோ கத்துக்கொண்டான். ಒಂದೊಂದು ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು. தேவ பிள்ளையில ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சீட்டாடுறதை கத்துக்கொண்டான். ಚೀಟಿ ಆಗುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು. இன்னும் கொஞ்சம் முன்ன போன தூரம் ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋದನು. தேவ பிள்ளையில ದೇವರ ಮಕ್ಕಳೇ, குடி கத்துக்கொண்டான். ಮದ್ಯಪಾನ ಕುಡಿದುಕೊಳ್ಳುತ್ತನು. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋದನು. ವ್ಯಭಿಚಾರத்தை கத்துக்கொண்டான். ವ್ಯಭಿಚಾರವನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು. இதுதான் உலகம். ಇದೇ ಲೋಕ. இன்னைக்கு இந்தியா நாட்டில் அதிகமா நடக்கொண்டு இருக்கிறது. ಇವತ್ತು ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ இனி அதிகமா நடக்க போகிறதா? ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತದಂತೆ. கடைசியில் வந்தது என்ன? ಕೊನೆಯಲ್ಲಿ ಬಂದದ್ದು ಏನು? அவனுக்கு இந்த குடி, வெறி, இஸ்பிட்டு, வெபிச்சாரம் என்பது ಅವನಿಗೆ ಕುಡಿಯುವಿಕೆ, அவனோட கூட இருந்தவங்க ஒத்து வளைச்சாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. ಅವನ ಹತ್ರ ಹಣವಿರುವುದರಿಂದ ಅವನ ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ಸಹಕರಿಸಿದರು. தகப்பனுடைய நினைவே இல்ல அவனுக்கு. ತಂದೆಯ ಜ್ಞಾಪಕವೇ ಇಲ್ಲ. தேவனுடைய அது மனுஷனுடைய வார்த்தையும் அவனுக்கு நினைவில்லை. ಮನುಷ್ಯರ ಬುದ್ಧಿ ಮಾತುಗಳು ನೆನಪಿಲ್ಲ. அவன் பிரமக்குள்ள ஆகிவிட்டான். ಅವನು ಭ್ರಮೆ ಪಡಲು ಆರಂಭಿಸಿದನು. அவனுக்குள்ள எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டு வருகிறது என்று தெரியவில்லை. ಅವನಿಗೆ ನಷ್ಟವಾಗುತ್ತಿರುವುದನ್ನು ಗಮನಿಸಲಿಲ್ಲ. அவன்கிட்ட இருக்கிற பணம் குறைவாகி கொண்டு வருகிறது தெரியவில்லை. ಅವನ ಹಣ ಎಲ್ಲ ಖರ್ಚಾಗುತ್ತಿದೆ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಯಾಕೆ? குடிவெறி, ಕುಡಿಯುವಿಕೆ. நண்பதே பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாவ ஜீவியங்கள், ಪಾಪದ ಜೀವಿತಗಳು கண்மூடி வாழ்ந்து கொண்டு வருகிறான். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ போக ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. போக ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ வேசித்தனத்துக்குள்ள போய்விட்டான். ವ್ಯಭಿಚಾರದೊಳಗೆ ಬಿಸಿಕಿಕೊಂಡನು. எப்ப ವ್ಯಭಿಚಾರத்துக்குள்ள ಕಾಲ್ வைத்தானೋ ಯಾವಾಗ ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟನೋ அவன் அதோ கதியாயின்னு வந்துடுவான். ಅವನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶ. எல்லா பணத்தையும் ಎಲ್ಲಾ ಹಣವನ್ನು வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். ಅತ್ಯಾಚಾರದಲ್ಲಿ ಹಾಳು ಮಾಡಿಬಿಟ್ಟನು. திரும்பி பார்த்தா ತಿರುಗಿ ನೋಡಿದರೆ கூட இருந்த ஒரு ಸ್ನೇಹಿತನೂ ಇಲ್ಲ. ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದ ಯಾವ ಸ್ನೇಹಿತರೂ ಇಲ್ಲ. பணம் இல்ல, ತಡೆ ಇಲ್ಲ, ஸ்நேகிதனும் இல்ல. ಸ್ನೇಹಿತನೂ ಇಲ್ಲ. எல்லா பாவத்தை விட்டு எழுத்துக்கொண்டே இருக்கிறான். ಎಲ್ಲ பாவத்தை நெறிஞ்சு கொண்டே வருகிறான். ಪಾಪವನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಂಡೇ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ கந்தலாயிட்டு ಎಲ್ಲ ಚಿಂದಿ ಚಿಂದಿ ಆಗಿಬಿಟ್ಟು கடைசியில ஸ்டோர் இல்லாத ತಿನ್ನಲು ಊಟವಿಲ್ಲದೆ ஏதாவது வேலை தேடி போறான். ಏನಾದ್ರೂ ಕೆಲಸವಿದೆಯಾ? இன்னைக்கு உலகத்துல நடக்கிறதம்மா, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕಾರ್ಯಗಳಮ್ಮ. ದೇವರ ಮಕ್ಕಳು வேலை தேடி போறான். ಕೆಲಸ ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾನೆ. சரியான படிப்பு இல்ல, ಸರಿಯಾದ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲ, சரியான கை தொழில் இல்ல, ಕೈ ಕೆಲಸಗಳು ಇಲ್ಲ, உடம்பு ஒழிச்சு வளர்க்கிற மாதிரி இல்ல. ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿಯುವ இது வரைக்கும் அப்பா சொத்திலே வாழ்ந்து கொண்டு வந்துட்டான். ಅಪ್ಪನ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಬಾಳಿಕೊಂಡು ಬಂದನು. சோம்பேறித்தனத்தை குடும்பத்தை வாழ்க்கையை தன்னுடைய சரீரத்தை வாழ்ந்து கொண்டு வந்தான். ಸೋಂಬೇರಿತನದಿಂದ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಾಳಿಕೊಂಡು ಬಂದನು. வேலை தேடி போகிறான். ಕೆಲಸ ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾನೆ. இவர் என்ன ஐஏஎஸ் ஆபீசரா வேலை கொடுக்கறதுக்கு? ಇವನು ಐಎಎಸ್ ಓದಿದ್ದಾನ, ಕೆಲಸ ಕೊಡುವುದಕ್ಕೆ. ஒண்ணுமே இல்லை, வெறும் ஆஸ்தியில இருந்து அதெல்லாம் ஆஸ்தியெல்லாம் கரைஞ்சு போச்சு. ಆಸ್ತಿಯ ಭಾಗವಿತ್ತು, ಅದು ನಾಶವಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. கடைசியில வேலை தேடி தேடி சாப்பாட்டுக்கு இல்லாத காஞ்சி திட்டுக்கறி ஆகி ಕೊನೆಗೆ ಕೆಲಸ ಹೋಗಿ ಊಟಕ್ಕೂ ஒரு ಕೆಲಸವಿಲ್ಲದಾಯಿತು. பெரிய குடிசை போட்டுக்கிறான். அது உள்ள போறான். ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಡಿಸಲ ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அத போய் கேட்கறான், ஐயா ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்க ஐயா. ಅಯ್ಯ, ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕೆಲಸ ಇದ್ದರೆ ಕೊಡಿ ಅಯ್ಯ. ஒன்ற வேலை இல்லப்பா, ஒரே ஒரு வேலை இருக்குது. நான் பண்ணி மந்தி வச்சுன்னுக்கிறேன். ನಾನು ಹಂದಿಗಳ ಹಿಂಡನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ, அதை மேய்க்கத்தக்கதாக ஒரு வேலை இருக்குது, சரியா? ಅದನ್ನು ಮೇಯಿಸುವಂತ ಒಂದು ಕೆಲಸವಿದೆ, ஐயோ ಮಾಡುತ್ತೀರಾ? தம்மையா, அது கொடுத்தா போதப்பா. ಅಯ್ಯೋ ಸಾಕಪ್ಪ, ನಿಮಗೆ ನಮಸ್ಕಾರ, ಅದು ಕೊಟ್ರೆ எங்க ಸಾಕು. இருந்து எங்க வந்து விட்டான் பாத்தீங்களா? ಎಲ್ಲಿ ಇದ್ದವನು ಎಲ್ಲಿ ಬಂದು அப்பாக்கு ಬಿಟ್ಟನು. சவால் இட்டவனே, ಅಪ್ಪನ ಹತ್ತಿರ ಸವಾಲ, கோடியாதீஸ்வரன் மகனே, ಹನುಮಂತನ ಮಗನೇ, உயர்ந்த கன உள்ள மகனே, ಘನತೆ ಉಳ್ಳ எங்க கொண்டு கொம்பிட்டு தெரியுமா? ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಿ ಕೊಂಡು ಹೋಗಿ உன் நினைவு என் நினைவல்ல, ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನನ್ನ உன்னோட ಆಲೋಚನೆ, வழி என்னோட வழி அல்ல, ನಿನ್ನ ಮಾರ್ಗ ನನ್ನ ಮಾರ್ಗವಲ್ಲ, என் வழி வழித்தா. ನನ್ನ ಮಾರ್ಗಗಳು இனிய உலகத்தில் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. ಇವತ್ತಿನ ಲೋಕದಲ್ಲಿ ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತಿವೆ. பெரியவன் அவரே என்று திட்டத்தை வைத்துக் கொண்டு ஓடினா ದೊಡ್ಡವನಾಗುತ್ತೇನೆ ಎಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಓಡಿದನು. கடைசியில பண்டிக மத்தியில் இருக்கிறது. ಕೊನೆಯಲ್ಲಿ ಹಂದಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟನು. அந்த பண்டிகைகளுக்கு சாப்பாடு போடும் போது ಹಂದಿಗಳಿಗೆ ಊಟ ಹಾಕುವಾಗ இவனுக்கு டைம் சரியா சாப்பாடு கொடுக்கல போல இருக்குது. ಇವನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಟೈಮ್ ಸರಿಯಾಗಿ ಊಟ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ ಎಂದು பண்டிகைகளுக்கு சாப்பாடை எடுத்து பண்றான். ಹಂದಿಗಳ ಊಟವನ್ನೇ ತಿನ್ನಲಾಗಿ
ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, அது அவனுக்கு கிடைக்கல என்று வேதம் சொல்லுது. ಅದು ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை. ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾದ நீ ಸಂಗತಿ. விசுவாசிகள் வாழ்க்கையில அப்படித்தான். ಇವತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇದೆ. சபை விட்டு போய்விட்டா வேற சபைக்கு எல்லாம் நான் பெரிய ஊழியக்கார ஆகலாம், ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ದೊಡ್ಡ ಸೇವಕನಾಗಬಹುದು, பெரிய வரம் பெற்றவன் ஆகலாம், ವರ ಹೊಂದಿದವನಾಗಬಹುದು, என்னென்னவோ திட்டங்களை வைக்கிறார்கள். ಏನೆಲ್ಲ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ, கடைசியில ஒன்றுமில்லாமலே எழுந்து போறார்கள். ಕೊನೆಗೆ ಒಂದು ಇಲ್ಲದೆ 59 வருஷமாக 59 ವರ್ಷ என்னோட இருந்து பிரிந்து போனவர்கள் நாம போட்டுக்கிறது எத்தனை பேர் பார்த்து விட்டேன். ಅಯ್ಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದು ಹೊರಗಡೆ ಹೋದವರು ನಾಮ ಹಾಕಿ பெரிய பெரிய சவாலிட்டு போனார்கள். ಸವಾಲುಗಳನ್ನು ಹಾಕಿ ಹೋದರು. அவங்க கதியோ அதோ கதியா எனக்கு. ಅವರಿಗೆ ಅದೋ ಗತಿ என் ಆಗುತ್ತೆ. அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய சித்தம் எங்க இருக்குதோ அங்கத்தான் இருக்க வேண்டுமே தவிர ಅವರ ಚಿತ್ತ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕೆ ಹೊರತು அப்பா கிட்ட தான் அவன் இருக்க வேண்டும், ಅಪ್ಪನ ಹತ್ತಿರವೇ ಅವನು அப்பா ಇರಬೇಕು, கிட்ட தான் வாழ வேண்டும். ಅಪ್ಪನ ಹತ್ತಿರ ಬಾಳಬೇಕು. காலம் வரும்போது தான் அப்பா என்ன சொல்றாரோ கேட்க வேண்டும். ಕಾಲ ಬರುವಾಗಲೇ ಅಪ್ಪ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. இவருக்குள்ளே இருந்த என்ன ஆவி? ಇವನಲ್ಲಿ ಇರುವ ಯಾವ துணிகரமுள்ள ஒரு ஆவி. ಆತುರ ಪಡಿಸುವ ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு துணிகரமுள்ள ஒரு ஆவியை கொடுக்கிறார். ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಅವಸರ ಪಡುವ ಆತ್ಮ நான் ಬರುತ್ತದೆ. பெரியவன் ஆய்விடுகிறேன் என்று சொல்லி போகிறார்கள். ನಾನು ದೊಡ್ಡವನ ಆಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೋಗುತ್ತಾರೆ. நான் ஊழியம் செஞ்சு இருக்கும் போது ಅಯ್ಯ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ஒரு பையன் தான், ಒಂದು ಹುಡುಗನಿದ್ದನು. ஐயா காட்டில நான் 2 மடங்கு ஊழியக்காரனாக போறேன்னு சொன்னான். ಅಯ್ಯನಿಗಿಂತವೂ ನಾನು 2ರಷ್ಟು ದೊಡ್ಡ ಸೇವಕನಾಗುತ್ತೇನೆ ಎಂದನು. கடைசியில் அந்த சபையை விட்டு போய்விட்டான். ಕೊನೆಯಲ್ಲಿ ಆ ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದನು. 2 மாதம் கூட இல்ல, 2 ತಿಂಗಳು ಸಹ ಆಗಲಿಲ್ಲ. வாயில சிகரெட் வச்சுக்கிறான், ಬಾಯಲ್ಲಿ ಸಿಗರೇಟ್ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ. வேலை வெட்டி போச்சு, ಕೆಲಸಗಳು ಹೋಯ್ಬಿಟ್ಟು பொஞ்சாதியும் செத்து போச்சு, ಹೆಂಡತಿಯೂ ತೀರಿಕೊಂಡಳು, பரதேசி ஆகிவிட்டான். ಪರದೇಶನಾಗಿ. இந்த மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಜನರನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, இது தெய்வ காரியம். ಇದು ದೇವರ ಕಾರ್ಯ. உலக காரியத்தில் எப்படி வேணுமோ அந்த வாழ்ந்தாலும் அதுவும் பல்ட்டி அடிச்சு விடுகிறோம். ಲೋಕದ ಕಾರ್ಯ ಹೇಗೆ இது தெய்வ காரியத்தில் தெய்வத்தோடு தான் தெய்வ வார்த்தை மட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕೆ, ದೇವರಲ್ಲಿ ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಾತ್ರ இத்தனை ஜனம் வந்து சேர்ந்த காரணம் என்ன? ಇಷ್ಟು ಜನಗಳೆಲ್ಲ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ தேவரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிற போது, ದೇವರ ವಾಕ್ಯಗಳಿಗೆ தேவனுடைய சித்தத்துக்கு என்ன அடிமையாக்கும் போது ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ தேவன் கரத்தை நீட்டி கிரியைகளை காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಕೈ ಚಾಚಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அது போலவே இவன் என்ன செய்து விட்டா? ಇವನೇನು ಮಾಡಿಬಿಟ್ಟು வெளியே வந்து விட்டா, ಹೊರಗಡೆ ಬಂದನು. உலகம் அவனை விடவில்லை, ಲೋಕ ಅವನನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ, பாவம் அவனை விடவில்லை. ಪಾಪ ಬಿಡಲಿಲ್ಲ. கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ எல்லாம் எழுந்து போய்விட்டான். ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எல்லாம் இழந்து போன பிறகு ಎಲ್ಲವೂ ಕಳೆದುಕೊಂಡನು. ஒரே ஒரு வழி, ಒಂದೇ ಒಂದು ದಾರಿ, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று. ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದು. ஏதோ ஆண்டவருடைய தெய்வம் அவன் மேல ಏನೋ ದೇವರ ದಯೆಯವನ ಮೇಲೆ ಬಂದು உணர்றான். ಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. பண்டிகளை பார்க்கும் போது ಹಂದಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நான் எப்படியெல்லாம் சாப்பிட்டேன், ಯಾಗೆಲ್ಲ ಊಟ ಮಾಡಿದ್ದೀನಿ, மேசை மேல சாப்பிட்டேன், ಮೇಜಿನ ಮೇಲೆ ಊಟ ಮಾಡಿದ್ದೀನಿ, ராஜா மாதிரி சாப்பிட்டேன், ರಾಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿದ್ದೀನಿ, பண்டிகை மத்தியில் இருக்கிறேன். ಹಂದಿಗಳ ಮಧ್ಯಕ್ಕೆ ಬಂದು ಬಿಟ್ಟೇನೆ. அங்கதான் உணர்றான். ಆಗಲೇ ಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. இது எல்லாருக்கும் வரதுல உணர்வு. ಈ ಗ್ರಹಿಸುವಿಕೆ ಯಾರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ஏதோ ಬರುತ್ತೆ. பை சான்ஸ் இவனுக்கு உணர்வு வந்துடுச்சு. ಏನೋ ಒಂದು ಸಂದರ್ಭ ಇವನಿಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟು அப்பொழுதுதான் ಆಗಲೇ வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வசனத்துக்கு டைம் ஆச்சு, அப்படியே சொல்றேன். ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ. நான் யார்? போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன். அவ்வளவுதான். ಅವನಿಗೆ ಆಗ ಅವನಿಗೆ ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்க இடத்துல இம்பார்ட்டன்ட் இருக்குது. ಇಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಸ್ಥಳ ಇದು. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? இந்த ஒரு காரியம் செய்யணும். ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. உணர்ந்தான், ಗ್ರಹಿಸಿಕೊಂಡನು, தப்ப உணர்ந்தான், ತಪ್ಪನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡನು, அழுந்தான். ಅತ್ತನು, அப்பா சரிதான், ಅಪ್ಪ ಸರಿಯಾಗಿ, நான் சரியில்லை, ನಾನು ಸರಿ ಇಲ್ಲ எழுந்து ಎಂಬುದಾಗಿ அடுத்த ஒரு காரியம் செய்கிறான். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ அங்கிருந்து எழுந்தா, ಅಲ್ಲಿಂದ ಮೇಲೆತ್ತನು. ஏந்திரிக்கணுமே, ನೀನು ಹೇಳಬೇಕೆ, ஏந்திரிக்கணும். ನಾವು ಹೇಳಬೇಕು. எங்க ஏந்திரிக்கணும்? ಎಲ್ಲಿಂದ ಹೇಳಬೇಕು? பண்டிகை மத்தியிலிருந்து ஏந்திரிக்கணும், ಹಂದಿಗಳ ಮಧ್ಯದಿಂದ ಎದ್ದೇಳಬೇಕು, பாவத்து மத்தியிலிருந்து ஏந்திரிக்கணும். ಪಾಪದ ಮಧ್ಯದಿಂದ ಎದ್ದೇಳಬೇಕು. ஏந்திரிப்பாயா? ಎದ್ದೇಳುವಿರಾ? அங்க காத்துக்கிறார் அவரு. ಅವರು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எதை காத்துக்கிறார்? ಯಾವುದಕ್ಕ ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ? நீ எழுந்துக்கிறதே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ನೀನು ಹೇಳುವುದನ್ನೇ ಅವರು ದೇವರು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எப்பொழுது எந்திரிக்கவா? ಯಾವಾಗ ನೀನು ಎದ್ದೇಳುತ್ತೀಯ? பாவத்தை விட்டு எப்பொழுது ஏந்திரிச்சு என்கிட்ட வருவா? ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದು ಯಾವಾಗ ಬರುತ್ತೀಯ? அப்பா ನಿರ್ವಿಸಾರಿಯ ಇಲ್ಲ, ಅಪ್ಪ ನಿರ್ವಿಸು ಕುಮಾಕರಾರ ಮೇಲೆ ಇವನ ಮೇಲೆ ಬಹಳ ಗೊನ್ನಿಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? ಮಗನಾಚೆ, ಮಗನಾಯಿತೆ.
வழி தவறி போன மகனாச்சே, ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋದ ಮಗನಾಯಿತೆ இன்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. எதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கா? ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ? பாவத்தை செய்து நிற்கிறது எதிர்பார்க்கவில்லை. ಅವನು ಪಾಪ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. அவன் எப்பொழுது எழுந்திருப்பா? ಅವನು ಯಾವಾಗ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ? பாவத்தை விட்டு எப்பொழுது எழுந்திருச்சு என்கிட்ட வருவா? ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾವಾಗ ನನ್ನ ಹತ್ತಿರ ಬರುತ್ತಾನೆ? வேதம் சொல்லுது எழுந்திருச்சா. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅವನು ಎದ್ದು ಬಿಟ್ಟನೆಂಬುದಾಗಿ. பாவத்தை பண்டிகைகள் மத்தியில் எழுந்து ಹಂದಿಗಳ ಮಧ್ಯದಿಂದ ಅವನು ಎದ್ದು ஆசீர்வாதத்துக்கு காரணம் இதுதான், எழுந்திருக்க வேண்டும். ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದರೆ எந்த பாவத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? ಯಾವ ಪಾಪವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು எந்த பலவீனத்தை வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? ಯಾವ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? அதை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳಬೇಕು. இப்பொழுது ಈಗಲೇ. நான் சொல்லவில்லை, ಇಲ್ಲಿ ಅಯ್ಯ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, நான் பேசவில்லை, ಇಲ್ಲಿ ಅಯ್ಯ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அவர் பேசுறார். ದೇವರು நான் ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பலவீனமான மனுஷன், ಬಲಹೀನವಾದ எனக்கு ಮನುಷ್ಯ, பேச தெரியாது, ಮಾತಾಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲ, உலகத்துல படிப்பாளி இல்ல, ನಿಮಗಿಂತಲೂ ವಿದ್ಯವ ಅಲ್ಲ. ஆனா இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும். ಅಲ್ಲಿ ಏಸಪ್ಪ ಮಾತ್ರ அவர் சிலுவைಯಿಂದ நான் நின்று ಆ கொண்டிருக்கிறேன். ಸಿಲುಬೆ ಹತ್ತಿರ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆகியால தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ஏதோ ஒரு வார்த்தை நீ பேசாதே. ಏನೋ ಒಂದು ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ இது ಹೇಳಬೇಕು. அரசியல் வார்த்தை இல்ல, ಇದು ರಾಜಕೀಯದ இது ಮಾತು. நரேந்திர மோದಿ வார்த்தை இல்ல, ನರೇಂದ್ರ ಮೋದಿಯವರ ಮಾತಲ್ಲ, சித்தராமையா வார்த்தை அல்ல, ಸಿದ್ದರಾಮಯ್ಯರ ಮಾತಲ್ಲ. இது தெய்வீக வார்த்தை. ಇದು ದೇವರ ವಾಕ್ಯಗಳು. மனுஷனோட வார்த்தை போய்விடும், ಮನುಷ್ಯರ தேவ ವಾಕ್ಯ வார்த்தை நிற்கும் என்று சொல்கிறார். ದೇವರ ವಾರ್ತೆಗಳು ನಿಲ್ಲುತ್ತವೆ. நீ எதிர்பார்க்கிறார். ನೀನು ಎದುರು நீ ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ஞானஸ்தானத்திற்கிற, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನದಲ್ಲಿ ஆண்டவருக்காக ஜீவிக்கிற, ದೇವರಿಗಾಗಿ ஆராதனைக்கு வருகிற, ಆರಾಧನೆಗೆ ಬರುತ್ತೀರಾ. எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ಎಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு விருப்பம் இல்லை. ನೀನು ಕುಳಿತಿರುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? ಎಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? பெருமையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ಹೆಮ್ಮೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? எரிச்சல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ಗುರಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? உலக ಆಸೆயில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ಲೋಕದ ಆಸೆಗಳಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? என் அன்பு தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, உலகத்துல அது செய்யணும் இது செய்யணும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇನೋ ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದೀಯಾ? அவர் காத்து நிற்கிறாரு. ಅದು ಅವರು ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. உங்க அப்பா காத்து நிற்கிறார். ನಮ್ಮ ತಂದೆ ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. எவ்வளவு நாள் காத்து இருப்பா? ಎಷ್ಟು ದಿವಸ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. எழுந்துச்சு வருவா. ಎದ್ದು ಯಾವಾಗ ಬರುತ್ತಾನೆ? வேதம் என்ன சொல்லுது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? எழுந்தா ಎದ್ದನೆಂಬುದಾಗಿದೆ. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். தேவனே, இனி உம்முடைய குமாரன் என்று தேவபிள்ளைகளே, ದೇವರ ನಾನು ಎದ್ದು தேவபிள்ளை எழுந்தான் அங்கிருந்து. ಅಲ್ಲಿಂದ ಮೇಲೆ ಎದ್ದನೆಂಬುದಾಗಿದೆ. உட்கார்ந்து 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 பாவத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு எல்லாத்தையும் எழுந்து போய் விட்டான். ಕುಳಿತು ಪಾಪ மகன் எல்லாத்தையும் எழுந்து போய் விட்டான். ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟನು. என்னவோ திட்டம் வைத்தா, ಏನೋ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದನು, அங்க என்னவோ ஆயிடுச்சு. ಅಲ್ಲಿ ಏನೋ ನಡೆದು ಬಿಟ್ಟಿತು. உன் நினைவு என் நினைவல்ல, ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನನ್ನ ಆಲೋಚನೆ, உன்னோட வழி என்னோட வழி. ನಿನ್ನ ಮಾರ್ಗ ನನ್ನ ಮಾರ್ಗಗಳ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, என்னவோ திட்டம் வைத்தா, ಏನೋ ಇವನು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದನು, பெரியவனாக வேண்டும், ದೊಡ್ಡವನಾಗಬೇಕು, முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ. பெரியவர் அவர் இருக்கிறார். ದೊಡ್ಡವರಾಗಿ நீ ಅವರಿದ್ದಾರೆ. எப்படி பெரியவனாக முடியும்? ನೀನು ಯಾಕೆ ದೊಡ್ಡವನಾಗಲು ಸಾಧ್ಯ? ஐயா வெளியே போனா நான் பெரியவனாகிறேன். ಅಯ್ಯ ಹೊರಗಡೆ ಹೋದ யார் உன்னை பெரியவனாக்க சொல்லி? இந்த பெரியவர் அவர் இருக்கிறாரு. ದೊಡ್ಡವರು ಅವರಿದ್ದಾಗ ಯಾರು ನಿನಗೆ நீ ಹೇಳಿದ್ರು? சிலுவையை சுமந்து கொள்ள வேண்டும். ನೀನು ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. நீ பெரியவனாக கூடாது. ನೀನು ದೊಡ್ಡವನಾಗಲು ಹೋಗಬಾರದು. பெரியவன் ஆகிறதுக்கு போறான் பவுல். ಪೌಲನು ದೊಡ್ಡವರಾಗುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அங்கத்தான் பிசாசு அவனை பிடிக்க ஆரம்பிக்கான். ಅಲ್ಲೇ ಸೈತಾನನವನು ಹಿಡಿಯಲಾರ. ஓடி போய் என்ன சொல்றா? ಓಡಿ ಹೋಗಿ ಏನು சிலுவையில ಹೇಳ್ತಾನೆ? அறியப்பட்ட நான், நீ நான் அல்லப்பா. ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ನಾನು எனக்கு ನಿನ್ನ பேர ನಾನಲ್ಲ. வேணாம், புகழ் வேண்டாம், சிலுவை போதும் அப்பா எனக்கு. ಹೆಸರು ಘನತೆ ನನಗೆ ಬೇಡ, ಸಿಲುಬೆ ಸಾಕಪ್ಪ. சிலுவையில நான் அறிய கொடுக்கிறேன். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಾನು ಜಜ್ಜಲು ಕೊಡುತ್ತೇನೆ. அறியப்பட்ட இயேசு எனக்குள்ள வைத்துக்கிறேன். ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீ நல்ல ஓட்ட ஓடினே. ಇವಾಗ ಒಳ್ಳೆಯ ಓಟವನ್ನು ಓಡುತ್ತಿದ್ದೇನೆ. அதோ எனக்கு நீதி கிரீடம் அங்க இருக்கிறது. ಅದೋ ನೀತಿಯ ಕಿರೀಟ ನನಗಾಗಿ என் ಇಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ நீ பெரியவன் ஆகிறதுக்காக அல்ல நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ಏನೋ ದೊಡ್ಡವನ ಆಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ರಕ್ಷಣೆ இருக்கிற ಹೊಂದಿಲ್ಲ. மாதிரியே இருக்கிறிய, வெளியே போய் பார், பெரியவன் ஆவற நீ. ನೀನು ಹೊರಗಡೆ பெரியவன் ஆவறலே பெரிய பேய் ஆவற. ದೊಡ್ಡವನಾಗುವುದಿಲ್ಲ, ದೊಡ್ಡ ದುರಾತ್ಮದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯ. பிள்ளைகள் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக்குறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. பெரியவன் ஆகிறதுக்காக அல்ல நம்மளை ரட்சிக்கிறது. ದೊಡ್ಡವರಾಗಬೇಕೆಂದು ರಕ್ಷಿಸಲಿಲ್ಲ. பெரிய பேரு புகழோட வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ரட்சிக்கிறது. ಹೆಸರು ಘನತೆಯಿಂದ ಬಾಳಬೇಕೆಂದು ರಕ್ಷಿಸಲಿಲ್ಲ. என்னை நேசிக்கிறது உண்டானா, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ ಈ ಸಿಲುவை எடுத்துக்கொண்டு ನೀನು ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು என் பின்னால வா. ನನ್ನನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸು. ஹே பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ பெரியவன் அவனோடு எண்ணங்களை வைத்துக் கொண்டியனா, ನೀನು ದೊಡ್ಡವನಾಗಬೇಕೆಂಬುದ ಆಲೋಚನೆ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ கடைசியில் இந்த கதி தான் அவனுக்கு வந்த கதி தான் வந்துடும். ಕೊನೆಯಲ್ಲಿ ಇವನಿಗೆ ಬಂದ ಸ್ಥಿತಿಯೇ ಬರುತ್ತದೆ. ஆண்டவரே, உம்முடைய சித்தம், ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶ, என்னோட பாக்கியம்,
ಅದು ನನ್ನ ಭಾಗ್ಯ ಅಪ್ಪ. தேவனோடு இருப்பார். ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ தேவனுடைய கிரியை செய்வார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. என்னோட ಅನುಭವ வாழ்க்கையில ನಮ್ಮ ಅನುಭವದ ಬಾಳಿನಲ್ಲಿ என்ன ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறிய கொடுக்கிறேன். ಒಂದೊಂದು ದಿವಸ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲು ಕೊಡುತ್ತೇನೆ. அப்பொழுது தேவன் என்னோட பெருக ஆரம்பிக்கிறார். ಆಗಲೇ ದೇವರು ಎಚ್ಚಲ್ಪಡುತ್ತಾರೆ. சிலுவையிலேயே நான் இல்லை. ಸಿಲುವೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಇಲ್ಲ. அந்த சிலுவை என்று நான் அறிக்கை செய்யும் போது, ಆ ಸಿಲುವೆ ಹತ್ತಿರ ಅರಕೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ, அவரை கனப்படுத்தும் போது, ಅವರನ್ನು ಘನಪಡಿಸುವಾಗ என்னோடு இருக்கிறார். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. என்னத்தை பெருக வைக்கிறார்? ಏನನ್ನು அவருடைய ஊழியத்தை பெருக வைக்கிறார் தவிர என்ன பெருக வைக்கிறார்? ಅವರ ಸೇವೆಯನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் பெருகிறேன். நான் பெருகவில்லை. ನಾವು ಅಭಿವೃದ್ಧಿ அவர் பெருகிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು அவர் சித்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தீர்மானம் நடந்து கொண்டிருக்கிறது. ತೀರ್ಮಾನ ನಡೆಯುತ್ತಿದೆ. இந்த நோக்கத்துக்காக இந்த சபையை வைத்தார். ಯಾವ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟರು அந்த நோக்கத்துக்காக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ಆ ಉದ್ದೇಶವೇ ಇಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ இவன் பெரியவனாக வேண்டும் என்று போறான். ನೀವು ದೊಡ್ಡವನಾಗಬೇಕೆಂದು ಹೋದನು. ஆனா முடியாமல் போச்சு. ಆಗದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ. எல்லாமே எழுந்து போனாலும் ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. ஆனாலும் தேவன் ಆದರೂ ದೇವರು 15 20 ವಾಸ ಪಾರುங்க. 15 20 ಓದು என்ன சொல்றாரு பாருங்க. ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. ಅವನು ಇನ್ನೂ ದೂರದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಅವನ ತಂದೆಯು ಅವನನ್ನು ಕಂಡು ಕನಿಕರಪಟ್ಟು ಓಡಿ ಬಂದು ಅವನ ಕೊರಳನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡನು. ಅವನಿಗೆ ಬಹಳವಾಗಿ ಮುದ್ದಿಟ್ಟನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇದಿತ ವಾಸಮ್ಮ ದೇವರೇ, ಇದಿತ ದೈವ ಕಾರ್ಯ. ಇದೇ ದೇವರ ಕಾರ್ಯ. ಮನುಷ್ಯನಿಗೆ ಏದಾದರೂ ಸಹತೆ ಇದು ಬಿಟ್ಟು ಅವನು ಸಾಧಿಕ್கிறான். ಮನುಷ್ಯನ್ ಏನಾದ್ರೂ ಕಮ್ಮಿ ಮಾಡಿದವನು ಸಾಧಿಸುತ್ತಾನೆ. தேவன் அவனை தவற பார்க்கவில்லை. ದೇವರು ಅವನ ತಪ್ಪನ್ನು ನಷ್ಟத்தை பார்க்கவில்லை. ಅವನ ನಷ್ಟ ನೋಡಲಿಲ್ಲ. ಅವನು எழுந்து வரதை தான் பார்த்தான். ಅವನು ಎದ್ದು ಬರುವುದನ್ನೇ ನೋಡುತ್ತಿದ್ದರು. ದೈವಂತ ದೇವರು ದೇವರೇ, நீ இந்த பாவம் செய்து விட்டாய் அக்கிரமக்காரனே. ಅಕ್ರಮಕಾರನೇ, ಈ ತರ ಪಾಪ எல்லாம் போச்சாடா. ನಿನ್ನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ. ಅನ್ಯಾಯಕಾರನೇ, ನೀನು ಕೆಟ್ಟ பேர் வாங்கிட்டியாடா. ನನ್ನ ಗಟ್ಟ ಹೆಸರು ಉಂಟು ಮಾಡಿಬಿಟ್ಟಿಯೇ. ಅದು உலகத்தின் அப்பா, ಅದು ಲೋಕದ ತಂದೆ. ஆனா இவர் என்ன சொல்றார்? ಆದ್ರೆ ಈ ತಂದೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அணைத்து கொண்டார். ஒரு வார்த்தையாவது அவங்கிட்ட என்னடா எல்லாம் நஷ்டப்பட்டு கேடு கட்டுவனே என்கிட்ட வந்தீரன்னு கேட்டாரா? ಎಲ್ಲವನ್ನು ನಷ್ಟ ಮಾಡಿದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಸಹ ಕೇಳಲಿಲ್ಲ. அணைத்து கொண்டார். ಅವನಾಗೆ ಅಪ್ಪಿಕೊಂಡರಂತೆ, முத்தமிட்டார். ಅವನಿಗೆ ಮುತ್ತು ಕೊಟ್ಟರಂತೆ. இது முடியுமா? ಇದು ಸಾಧ್ಯ? அதான் தெய்வம். ಅದೇ ದೇವರೆಂಬುದು. மனுஷன் வெறுத்துடுவான். ಮನುಷ್ಯನು ஒரு தவறு செய்து விட்டுமானா, ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ கடைசி வரைக்கும் சொல்லிக்கொண்டே நம்மளை வெறுத்துடுவான். ಕೊನೆವರೆಗೂ ಹೇಳಿಕೊಂಡೇ ನಮ್ಮನ್ನು ದೂರ ಇಟ್ಟುಬಿಡುತ್ತಾನೆ. தெய்வமே வேறப்பா. ಆದರೆ ದೇವರು ದೇವರೇ. எவ்வளோ பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி விட்டா, ಎಷ್ಟು ನಷ್ಟಗಳನ್ನು ಉಂಟು எவ்வளோ ಮಾಡಿಬಿಟ್ಟ, பெரிய பாவத்தை செய்து விட்டா, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪ பரதேசி ಮಾಡಿಬಿಟ್ಟ, அனாதையா வந்திருக்கிறா. ಅನಾಥ ಪರದೇಶಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. அவர் அப்பா எவ்வளவு கனமுடையவர். ಅವರಪ್ಪ ಎಷ್ಟು ಘನವುಳ್ಳವರು. அணைத்து கொண்டார். ಅಪ್ಪಿಕೊಂಡರಾಗೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்துவ அன்பாதத்தா ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ அணைத்து கொண்டார் என்று ಅವನು ಹಾಗೆ ಅಪ್ಪಿಕೊಂಡರೆಂಬುದಾಗಿ ವೇದ ನೋಡುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, பண்டிகை செய்தாரா, ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ சொந்த ಮಾಡಿದರು, பந்தங்களெல்லாம் வர வச்சாரா, ಬಂಧು ಬಳಗವನ್ನೆಲ್ಲ ಕರೆ ಮಾಡಿ ஆர்ப்பாட்டம் செய்தாரா, ಆರ್ಭಟಿ ಹರ್ಷಿಸಿ கொளுத்த ஆடுகளை வெட்டினாரா, ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳನ್ನು ಕೊಲ್ಲಿದರಂತೆ. ஆனா எல்லாம் செய்தார்த்தா? ಆದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದರು, ஒண்ணு செய்யல. ಒಂದು ಮಾಡಲಿಲ್ಲ. பி கேர்ஃபுல். ಎಚ್ಚರಿಕೆ, ஒண்ணு செய்யல. ಒಂದು ಮಾಡಲಿಲ್ಲ. பெரிய மகனுக்கு கோபம் வந்துடுச்சு. ದೊಡ್ಡ ಮಗನಿಗೆ ಕೋಪ ಬಂದಿತು. ಅಪ್ಪ, நான் உன் கூடவே இருக்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ, ஒரு பாகமே நான் ஆசையை கேட்கவில்லை, ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ சொல்றதெல்லாம் கேட்டுனே இந்த வீட்டுல உட்கார்ந்துக்கிற, ನೀವು ಹೇಳುವುದನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇನೆ. எனக்கு ஒரு நாளாவது ஒரு ஆடு வெட்டினியா? ನನಗೆ ಒಂದು ದಿವಸವಾದ್ರೂ ಕುರಿನು ಕೊಟ್ಟಿರಾ? எனக்கு ஒரு நாளாவது பண்டிகை பண்ணியா? ನನಗೆ ಒಂದು ದಿವಸವಾದ್ರೂ ಹಬ್ಬ அவன் ಮಾಡಿದ್ದೀರಾ? எல்லாத்தையும் நாசமாக்கி வந்து அவனுக்கு போய் பண்டிகை பண்றிய? ಅವನು ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಅವನಿಗೆ ಹಬ್ಬಾಚರಣೆ ಮಾಡುತ್ತೀರಿ? தெய்வன் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். ದೇವರು ಅವನಿಗೊಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೆ. 15:31. 15:31 ನೋಡುವಾಗ, ಕಂದ, ನೀನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಿ ಮತ್ತು ನನ್ನದೆಲ್ಲ ನಿನ್ನದೇ. ஆசீர்வாதம். ಇದೇ அதற்கு ಆಶೀರ್ವಾದ. தகப்பன், நீ வாசியம்மா. மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதாய் இருக்கிறது. இனிதெல்லாம் உனக்கு என்று சொல்லிவிட்டார். ನನ್ನದೆಲ್ಲ ನಿಮ್ಮದು ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟನು. அங்கேக்கு எந்த ஆசீர்வாதத்தை எழுந்திருப்பான்? ಆದರೆ ಇವನು ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಂಡಿರಬಹುದು? கொடுத்ததெல்லாம் போயிடுச்சு எல்லாம். ಕೊಟ್ಟದನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟನೆ. ஏதோ ஒரு நேசிப்பு உனக்கு கொடுத்தேன், ಏನೋ ಒಂದು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, நரகத்து போகாதபடி உன்னை வைத்தேன், ನರಕಕ್ಕೆ ಹೋಗದಂತೆ ಕಾಪಾಡಿದೆ. ஆனா கிரீடத்துக்குரியவன் அல்ல. ಆದರೆ ಕಿರೀಟ ಹೊಂದಲು ಅರ್ಹನಲ್ಲ. ஏ ಯಾಕೆ? அவன் பாரு என்னோட இருக்கான்.
ಅದು ಅವನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ துன்பமோ துயரமோ வேதனையோ சோதனையோ என்னோடு பிரியாதபடி இருக்கிறார். ಕಷ್ಟ ದುಃಖ ಸಂಕಟ ಏನಿದ್ದರೂ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದೇ ಇದ್ದಾನೆ. அதான் ஆண்டவர் சொல்றார். ಅದೇ ದೇವರು அந்த மனுஷன் சொல்றா, ಈ ಮನುಷ್ಯ ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்கு இல்லாததெல்லாம் உனக்குப்பா, எனக்கு உண்டாது எதுக்கோ அத்தனையும் உனக்கு, என்னை விட்டு பிரியவில்லை நீ. ನೀನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದೇ ಇರುವುದರಿಂದ ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಆಗಿದೆಯಪ್ಪ. ஏப்பா என்னை விட்டு போக மனதா கருகிறா? ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಪ್ಪ. ஒருத்தன் வாய் சும்மாக்கல, ಒಬ್ಬನು ಹೇಳಿಬಿಟ್ಟು ಬಾಯಿ ಬಿಟ್ಟು, உங்க விட்டு நாங்க எங்க போக முடியுமாப்பா? ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿ ಅಪ್ಪ? உன்னிடத்துல நித்திய ஜீவன் இருக்கு. ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ ಇದೆಯೇ? உன்னை விட்டு போயிட்டா தாத்காலிகமா எல்லாம் கிடைக்குமாப்பா? ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಏನೋ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ அது ಸಿಕ್ಕುತ್ತದೆ. எத்தனை நாள் கிடைக்கும்? ಅದು ಎಷ್ಟು ದಿವಸ ಸಿಕ್ಕುತ್ತದೆ? இந்த பூமியில எனக்கு ஆயுஷ் நாள் இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾನು ಇರುವವರೆಗೂ ನನಗೆ அடுத்து என்ன கிடைக்கும்? ನಂತರ ಏನು ಸಿಕ್ಕುತ್ತದೆ? நரகம் கிடைக்கும். ನರಕ ಸಿಕ್ಕುತ್ತದಪ್ಪ. ஆனா உனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. ಆದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ ಇದೆ. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் விட்டு போயிட்டார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. புதிய ஏற்பாடு காலத்துல நாம விட்டு போயிடுறோம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಡುತ್ತೇವೆ. அவர் விட்டு போறதில்ல. ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவர் விட்டு போயிட்டாருன்ற ஒரு க்ஷணம் அவனுக்கு தெரிஞ்சுன்னா, ಒಂದು ಕ್ಷಣ ಅವರು ಬಿಟ್ಟು ಓದುದು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಯಿತು ಎಂದರೆ அவன் நசுக்கிடுமா குடும்பத்தை. ಅವನ ಕುಟುಂಬವನ್ನೇ ಹಾಗೆ ಜಜ್ಜಿ ಬಿಡುತ್ತಾನೆ. அதனால தான் அவர் விட்டு போகிறதில்ல. ಆದ್ದರಿಂದಲೇ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕಾಗಿದೆ. நீ விட்டு போக மனமா இருக்கிறீங்களாப்பா? ನೀವು ಸಹ ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಪ್ಪ. 12 பேர்ல ஒருத்தன் விட்டே போயிட்டான். 12 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬಿಟ್ಟಲೇ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. 2 குணம் இருந்துச்சு அவனுக்கு. ಅವನಲ್ಲಿ 2 ಗುಣವಿದ್ದಿತ್ತು. ஒன்னு பண ஆசை, ಒಂದು ಹಣದ ಆಸೆ, ஒன்னு எரிச்சல், ಒಂದು ಉರಿ. 2 ஆண்டவரோடு இருக்க முடியல அவனுக்கு. ಇವರು ಎರಡನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಲಾಗಲಿಲ್ಲ. எத்தனை நாளைக்கு இந்த இயேசுவோட இரு உபாசம் உபாசம் உபாசம்ன்றாரு? ಎಷ್ಟು ದಿವಸ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ಉಪವಾಸ ಅನ್ನುತ್ತಾರೆ? நம்ம எப்போ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಆವರ್ದು? ನಾವು ಯಾವಾಗ ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದುವುದು? ಯುವದಾಸ್ಗೆ ಎಣ್ಣம், ಯುವದಾಸನ ಆಲೋಚನೆ. எத்தனை நாளைக்கு எங்க பாரு இவர் ஜெபம் ஜெபம்ன்றாரு? ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಉಪವಾಸ ಅಂತ மலை ಹೇಳ್ತಾರೆ. மேல எடுத்துன்னு போறா ஜெபிக்க வைக்கிறாரு. ಆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. உபதேசம் பார்த்தா கண்டிஷன் ஆக்குது. ಉಪದೇಶ ನೋಡಿದರೆ ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿದೆ. எத்தனை நாளைக்கு இருக்கிறது? ಎಷ್ಟು ದಿವಸ ಇರುವುದು? இந்த சாத்தான் பார்த்தான். ಅದು ಸೈತಾನ ನೋಡಿದನು. அப்பதான் அவனுக்கு ಆಗಲೇ ಅವನು பணத்தை கொடுக்கிற வாசலை திறந்து விட்டான். ಹಣವನ್ನು ಕೊಡು கேர்ஃபுல்லா இருங்க, பணத்தை திறக்க வாசலை திறந்து விட்டா, ಹಣವನ್ನು ಕೊಡುವ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟನು. அந்த வாசல் வழியா போய் விட்டான். ಆ ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? பெரியவனாய் விடலாம் என்று போறான் அவனும். ದೊಡ್ಡವನಾಗಬೇಕೆಂದು ಹೋದನು ಅವನು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்போஸ்தலரே உங்க கதி என்னடா? 11 பேர் ஒண்ணுத்துக்குள்ள தான் ஆவறீங்க. நீங்க அவரை நம்பி நம்பி ஒண்ணுத்துக்குள்ள தான் ஆவறீங்க. ಅವರನ್ನು ನಂಬಿ ನಂಬಿ ಏನು உங்களுக்கு போட துணியில தான் போது பாறா. ನಿಮಗೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿ நான் பாறா போறேன். ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ ನೋಡಿ. எப்ப போறானா? வாசிக்க வேண்டாம். 13:30 யோவான்ல வாசிக்கும் போது வாசிக்காதமா? 13:30 யோவாನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ராவுல போனா, ராவு காலம் அவனுக்கு. ರಾತ್ರಿ ಕಾಲದಲ್ಲಿ ಹೋಗಿದನಂತೆ. தேவ பிள்ளையே, பெரியவனாவ போனா 30 வெள்ளி காசு பெரிய கொடையாதீஸ்வரன் ஆகிவிடலான்னு போனான். 30 ನಾಣ್ಯ ಇಟ್ಟುಕೊಂಡು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ எந்த கையில வாங்கினானோ ಯಾವ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡನು அதே கையில விசிற வச்சுட்டான். ಅದೇ ಕೈಯಿಂದ ಬಿಸಾಡಿ ಬಿಟ್ಟನು. ஓடும்போது ಹಾಕುವಾಗ சாத்தான் சொன்னானா, ಸೈತಾನ ಹೇಳಿದನಂತೆ, டேய் பாவி, ಏ எவ்வளோ பெரிய தெய்வத்தை காட்டி கொடுத்துட்டியாடா. அவன் தான் காட்டி கொடுக்க வச்சது. ಆ ಸೈತಾನೇ ತೋರಿಸಿದ್ರು, ಆದ್ರೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿಯೇ. போய் தற்கொலை பண்ணிக்கோ. ಹೋಗು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊ. தற்கொலை பண்ணிக்கணும் எடுத்து போயிட்டான் பாதாளத்துக்கு. ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿದ ನಂತರ ಪಾತಾಳಕ್ಕೆ. பெரியவனாவனு திட்டம் வச்சு ஓடனா வெளியோ. ದೊಡ್ಡವನಾಗಬೇಕೆಂಬ ದೇಶದ ಆಚೆ ಹೋದನು. வேதம் சொல்லுது சபை ஐக்கியம் வேணும். ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಸಭೆಯ ಜೊತೆ ஆவியானவரோட ஐக்கியம் வேணும். ಆ ದೇವರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಬೇಕು. கிறிஸ்துவோட ஐக்கியம் வேணும். ಕ್ರಿಸ್ತರ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಬೇಕು. இது இல்லாத நீ எங்கேயோ போய் பௌட்டா பிடிக்க போகாத. ಇದಿಲ್ಲದೆ ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ಬಾವುಟ ಹಿಡಿದುಕೊಂಡು பெரியவனாவன என்ன ஒரு 4 காசு வச்சுக்க முடியும், அவ்வளவுதான் தவிர ಏನೋ ಒಂದು 4 ಕಾಸು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೊಡ್ಡವನಾಗುತ್ತೀಯೇ ಹೊರತು. அவன் பெரியவன். நான் 30 வெள்ளி காசுனா அந்த காலத்துல வெறும் ரொம்ப விலை. 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯ ಎಂದರೆ ಬಹಳ ಬೆಲೆ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ. ஆனானா ಆದರೆ ಅದಕ್ಕೂ 30ல ஒரு வெள்ளி காசு அவன் உபயோகப்பட்டானா? ಒಂದು ಬೆಳ್ಳಿಯ ನಾಣ್ಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದನ. தந்திரக்காரன் சாத்தான். ಸೈತಾನು ತಂತ್ರದವನು. அத்தனையும் போட போனா ಅಷ್ಟನ್ನು ಹಾಕಲು ಹೋದನು. அவன் அப்பா என்கிட்ட கொடுக்காதப்பா, ಅಷ್ಟು ನನ್ನ ಹತ್ತಿರ ಕೊಡಬೇಡಿಯಪ್ಪ, அது ரத்தப்படி சாபம் நிறைஞ்ச பணம், ಅದರ ಶಾಪ ತುಂಬಿದ ಹಣ, நீ என்னன்னா பண்ணிக்கப்போ, ನೀನು ಏನಾದರೂ ನಿನ್ನ ಇಷ್ಟ ಮಾಡಿಕೋ. அதை விசிறி போட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಸಾಡಿ ಬಿಟ್ಟು ஓடி போய் தூக்கி போட்டுக்கணும்.
ಓಡಿ ಹೋಗಿ ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡು ಆತ್ಮಹತ್ಯೆ தூக்கு போட்டு ಮಾಡಿಕೊಂಡ. கீழே விழும்போது அவனுக்கு கயிறு அறந்துச்சான். ಅದು ನೇಣು ಹಾಕಿಕೊಳ್ಳುವಾಗ ಹಗ್ಗ ಕಟ್ಟಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತಂತೆ. ஏன் அந்த கயிறு அறந்துச்சு? ಯಾಕೆ ಆ ಹಗ್ಗ ಕಟ್ಟಾಗಿ? சங்கீத புஸ்தகத்தில் வெளிப்பாடு கொடுக்கிறார். ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ, அவன் வயிறு வெடிஞ்சு கிழிஞ்சி சாவான். ಅವನು ಹೊಟ್ಟೆ ಒಡೆದು ಅವನು ಸಾಯುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த காலத்தை கொடுத்த வெளிப்பாடு அப்ப நிறைவேறுது. ಆಗ ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ ಈಗ ನೆರವೇರುತ್ತದೆ. தூக்கு போட்டு தொங்கும் போது ಅವನ ಆತ್ಮ மலைகள் ஊசி மாதிரி மலைகள் இருந்துச்சான். ಅವನು ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡು ನೇತಾಡುವಾಗ ಆ ಬೆಟ್ಟಗಳು ಸೂಜಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ விழுந்த உடனே அந்த மலை வயிற்றுல குத்தி குடல் ரெண்டா படுந்து குடಲೆಲ್ಲ வெளியே வந்துச்சு. ಅವನು ಬಿದ್ದ ತಕ್ಷಣ ಅದು ಆ ಬೆಟ್ಟಗಳು ಹೊಟ್ಟೆ ಒಳಗೆ ಚುಚ್ಚಿ ಕರುಳೆಲ್ಲ ಆಚೆ ಬಂದು ಬಿಟ್ಟು, பெரியவனான போனியடா பாவி மகனே எங்க இருக்கிறா? ದೊಡ್ಡವನಾಗುತ್ತೇನೆ ಓದ அவன் தகுந்த இடத்துக்கு போய்விட்டா. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅವನು ತಕ್ಕ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನೆಂಬುದಾಗಿ. ஆனாலும் தேவன் ஓடினாராம். ಆದರೆ ದೇವರು ಓಡಿದರಂತೆ. டேய் அவனை தொடாதே, ಅವನನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ, உன் தூதர்களும் தொடக்கூடாது, ನಿನ್ನ ದೂತರು ಮುಟ್ಟಬಾರದು, அவன் பாதுகாப்பு வைக்கிறேன், ಅವನಿಗೆ ಒಂದು ಕಾವಲು ನೀಡುತ್ತೇನೆ, நான் வரவேற்கும் ನಾನು ಬರುವವರೆಗೂ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, ಯಾರು ಅವನನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು, யாரும் ஒன்றும் செய்யல, ಯಾರು ವಾರ್ಡ್ ಮಾಡಲಿಲ್ಲ, அவனுக்கு அவனே செஞ்சு நிற்கிறான். ಅವನಿಗೆ ಅವನೇ கத்ரான ஐயோ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಕಿರಿಚಾಡುತ್ತಾನೆ. காட்டி கொடுத்து விட்டேனே, ತೋರಿಸಿಬಿಟ್ಟೇನೆ, எழுந்துட்டேனே, ಕಳೆದುಕೊಂಡೇನೆ. 2000 வருஷம் அந்த கத்தனா என்ன ஒரு மனுஷன் 2000 ವರ್ಷದ யாரும் சித்திரவதை செய்யவில்லை. ಯಾರು ಅವನನ್ನು ಚಿತ್ರಹಿಂಸೆ அவனுடைய குற்றம் அவனை அடிக்க நிற்குது. ಅವನಿಯ ತಪ್ಪು தேவன் அடிக்கவில்லை, நரகத்துக்கு போடவில்லை. ದೇವನು ಒಡೆದು பாதாளத்துல ஒரு அழகான எழுத்தை வச்சு ஃபேன் போட்டு அவனை வச்சிட்டாரு. ಪಾತಾಳದಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ಸ್ಥಳವನ್ನು ಇಟ್ಟು ಅವನಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எதை போட்டாயோ அதன் யாரப்பாய், ಯಾವುದನ್ನು ಬಿತ್ತುತ್ತೀಯೋ ಅದನ್ನೇ ಕೊಯ್ಯು. தேவன் எப்பொழுதுமே தண்டிக்கிறவர் அல்ல. ದೇವರು ಯಾವಾಗಲೂ நம்முடைய பாவம் நம்மளை தண்டிக்கிறது என்று மறந்து விட வேண்டாம். ನಮ್ಮ ಪಾಪವೇ ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತೆ ಎಂದು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿರಿ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ அவர் ಮಕ್ಕಳೇ, கையில எப்பொழுதுமே இறக்கும், ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಕನಿಕರ, மன உருக்கம், ಕನಿ ದಯೆ, ಮಹಾದಯೆ, ஆசீர்வாதம். ಆಶೀರ್ವಾದಗಳು. ஆனா நம்ம பாவங்கள் ಆದರೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳು நம்மளை தண்டிக்கிறது. ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತವೆ. தேவப்பிள்ளையில மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? ஏன்பா ಏನಪ್ಪಾ, நீ என்னை விட்டு பெரியலப்பா, ನೀನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತೀಯಪ್ಪ. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳು ಬಂದರು பிரியாமல் இருந்தபடியாலே ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದೇ ಇದ್ದದರಿಂದ எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு, ನನಗೆ ಇರುವುದೆಲ್ಲ ನಿನ್ನದಾಗಿದೆಯಪ್ಪ. அப்போ 11 சீஷருக்கு என்ன செய்தார்? 11 ಶಿಷ್ಯರಿಗೆ ಅವಾಗ ಏನು தனக்கு ಮಾಡಿದರು? உண்டானது அத்தனை கொடுத்து விட்டார். ತನಗಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. மூன்றாவது வானத்திலே மகிமை சிங்காசனம் இருக்கிறாராம். ಮೂರನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எப்பொழுதுமே தேவன் அவங்களோட இருந்து பேசுறாரா, அவங்க ஆலோசனை கேட்கிறாரா, பாருங்க எப்படி இது கதை. ಯಾವಾಗಲೂ ದೇವರವರ ಜೊತೆ ಮಾತಾಡಿ ಆಲೋಚನೆ ಕೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ ನೋಡಿ. எங்க இதா உன் சீட் எங்கடா, யாராக்கிறா, ಯುವದಾಸ್ ನಿನ್ನ ಸ್ಥಳವೆಲ್ಲಿ, ನೀನು ಏನಾಗಿದ್ದೀಯಾ, உன் சிங்காசன இடத்துல யாருக்கிறா, ನಿನ್ನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಬೇರೆ? மத்தேயு என்று ஒருவனை அவர் செய்து விட்டார். ಮತ್ತಾಯನೆಂಬುದಾಗಿ ಬೇರೊಬ್ಬನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು. உனக்கு உண்டானதை மற்றவர்கள் அபகரிக்காதபடி எச்சரிக்கையாரு. ನಿನಗೆ ಇರುವುದನ್ನು ಬೇರೆಯವರು ಅಪಹರಿಸದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருந்து ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು அவர் பாதபடியில் விழுந்துக்கோ. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஆகியால ಆದ್ದರಿಂದ இவன் வேசித்தனத்துக்கு போன பிறகு எல்லாமே இழந்து போனான். ನೀವು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. ஆனா ಆದರೆ 5:19 கலாத்தியர் என்ன சொல்லுகிறது? ಗಲಾತ್ಯ 5:19 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? விபச்சாரக்காரரும் கொலைகாரர்களும் பொய்யர்களும் எப்பொழுதுமே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವರು, ಸುಳ್ಳು ಹೇಳುವರು, ಕೊಲೆ ಮಾಡುವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. தேவன் அவனை அழித்து ಆದರೂ ದೇವರು ಅವನನ್ನು அனைத்து முத்தமிட்டு அவனை சேர்த்துக்கொள்ள ஆரம்பித்தார். ಕರೆದು ಮುತ್ತಿಟ್ಟು ಅವನನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡರು. அவர் பாதப்படியில் வைத்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. மத்தியான வேலையிலே உனக்கு சொல்ல வேண்டிய தெய்வீக என்ன? ನಿಮಗೆ ಹೇಳುವಂತ ನೀನು ರಕ್ಷಣೆ கழுவப்பட்டுகிறா, ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ, பரிசுத்த பந்தி எடுக்கிறா, ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿ சத்தியத்தை கேட்கிறா, ಸತ್ಯವನ್ನು அவர் பிள்ளையா இருக்கிறா, மகனா இருக்கிறா, மகளா இருக்கிறா. ಮಗಳಾಗಿ ஆனா யார எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறா? ಆದ್ರೆ ಎಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? எங்க உட்கார்ந்து கொண்டிருந்தானா? ಎಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದನಂತೆ? பேதுரு எங்க போய் உட்கார்ந்து ಪೇತ್ರ கொண்டிருந்தானா? ಎಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದನಂತೆ? உலக ஜனங்கோ காய் அந்த அணில் காய்ச்சி கொண்டிருக்கிறான், பனிக்காலத்து அங்க உட்கார்ந்து கொண்டானா? ಲೋಕದ ಜನರು ಚಳಿ ಕಾಯಿಸುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತು, உலக ஜனத்தோடு தாசி தொடர்பேக்காதே. ಲೋಕ ಜನಗಳ ಮಧ್ಯೆ ಜಾಸ್ತಿ ಐಕ್ಯ உலகம் உன்னை இழுத்து விட, உலக சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உன்னை இழுத்து விடும். அது சாத்தானோட ஆவி. ಲೋಕದ ಪರಂಪರೆಯ ಶಾಸ್ತ್ರಗಳೆಲ್ಲ ಎಳೆದು ಬಿಡುತ್ತದೆ ದುರಾತ್ಮನ ಆತ್ಮಗಳಿಂದ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? உலக ஜனத்தோடு அவங்க எல்லாம் அந்த காலத்துல பனி குளிர் காய்ச்சி நிற்கிறாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಚಳಿ ಕಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏசாமி பிடித்து கொண்டு போறார்கள். ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. இவன் தான் பின்னால போன்மாச்சு. ಇವನು ಹಿಂದೆಗಡೆ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು, போறவன் போகவில்லை. ಹೋಗಬೇಕಾದವನು போகாத ஒருத்தன் போனா அவன் விடு.
ಹೋಗದಿರುವನು ಒಬ್ಬನು ಹೋದನು, ಅದನ್ನು ಬಿಡಿ. அவன் போகும்போது ಅವನು ಹೋಗುವಾಗ எங்க போனா ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ? ஆண்டவருக்கு விரோதமாக ದೇವರಿಗೆ நெருப்பு காய்ச்சி நிக்கிறாங்க, அங்க போய் உட்காந்துக்கிறான். ಚಳಿ ಕಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡನು. நீ ஏசாமி தான் புள்ளத்தானே, ನೀನು ಯೇಸುಸ್ವಾಮಿ ಜೊತೆಯಲ್ಲಿ அவன் யார நான் யார, எங்க பெரிய பாவம் தெரியுமா? ಅವರು ಯಾರು ನಾವು ಯಾರು, ದೊಡ್ಡ ಮಹಾಪರಾಧ ಮಾಡಿಬಿಟ್ಟು அங்க ஒதுங்கிட்டான். ಅಲ್ಲಿಂದ ಅಂಗಳದ இன்னொரு இடத்துக்கு போகிறான், ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ, அங்கேயும் நெருப்பு காய்ச்சி நிக்கிறாங்க. ಅಲ್ಲಿಯೂ ಚಳಿ ಕಾಯಿಸಿಕೊಳ್ಳು. அவன் தோட இருந்ததா, ನೀನು ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದುದು ನಿಜ. சத்தியமாக அவன் எனக்கு தெரியாது, ಸತ್ಯವಾಗಿ ಅವರು ಯಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்பதான் கோழி கூப்பிடுச்சான். ಆಗಲೇ ಕೋಳಿ ಕೂಗಲಾರಂಭಿಸಿತು. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வாசிக்க வேண்டாம், 6:22 6:22 மனம் கசந்த அளந்தான். ವ್ಯಥೆಪಟ್ಟು ಅತ್ತನಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? மறுதளிக்கிற பாவம். ಎಷ್ಟು ದೇವರ ಅಲ್ಲಗಳೆಯುವ ಪಾಪ. அவனுக்கு இரக்கத்தை காட்டினார். ಯಾಕೆ ದೇವರು ದಯೆ ತೋರಿಸಿದರು? அவன் மேல சபை கட்டதாக தீர்மானம் இருந்துச்சு. ಅವನ ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟುವ ಉದ್ದೇಶವಿತ್ತು. அவன் ரத்த சாட்சியாக சாவது தீர்மானம் இருந்துச்சு. ಅವನ ರಕ್ತಸಾಕ್ಷಿ ಸಾಯುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನವಿತ್ತು. ஆகையால தான் ಆದ್ದರಿಂದಲೇ அந்த கோழி கூப்பிடும் போது ಆ ಕೋಳಿ ಕೂಗುವಾಗ திரும்பி பார்த்தாராம், ತಿರುಗಿ ನೋಡಿದರಂತೆ, மனம் கசந்த அளந்தான். ವ್ಯಥೆಪಟ್ಟು ಅತ್ತನಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியான வேளையிலே ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ தேவ ஆவியானவருடைய கோழி உன்னை பார்த்து கூப்பிடுது. ದೇವರ ಆತ್ಮನೆಂಬ ಕೋಳಿ ನಿಮಗೆ ಕೂಗುತ್ತಾ ಇದೆ. எழுதுறி என்று சொல்லுகிறார். எங்க உட்கார்ந்து கொண்டு காலத்தை வீணாக்கின, ಎದ್ದೇಳು, ಎಲ್ಲಿ ಸಮಯ ವ್ಯರ್ಥ பாவ ಮಾಡುತ್ತೀಯ? வார்த்தைகளை பேசிக்கொண்டு, ಪಾಪಕ್ಕೆ மற்றவர்களை பத்தி ಸಂಬಂಧಪಟ್ಟ குறை பேசிக்கொண்டு, ಬೇರೆಯವರ ಕೊರತೆ ಹೇಳುವುದು, உலக அவ முன்னேற்றத்தை பத்தி பேசிக்கொண்டு ಲೋಕ ಅವನು ವೇಳಿಗೆ அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? பண்டிகைகள் மத்தியில உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது. ಹಂದಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಬಾಳು ಅದು. எழுந்திரு அங்க என்று சொல்றார். ಅಲ್ಲಿಂದ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. அவர் வரப்போடைய நாள் வந்து கொண்டிருக்கிறது. ಅವರು ಒಬ್ಬರು ದಿವಸ ಹತ್ತಿರವಾಗುತ್ತಿದೆ. தேவன் வீட்டில உண்மை உடையவராயிரு. ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರು. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 2:13 எபேசியர் நிருபத்திலே, ಎಫೆಸೀಯರು 2:13 ಹೇಳುತ್ತಾರೆ, தூர இருந்த உன்னை ದೂರವಾಗಿದ್ದ ನಿನ್ನನ್ನು என் ரத்தத்தினால உன்னை சமீபத்தில் சேர்த்துக்கொண்டேன். ನನ್ನ ರಕ್ತದಿಂದ ಹತ್ತಿರ ಸೇರಿಸಿಕೊಂಡೆ. 2:13 வார்த்தை பாருங்கள். எபேசியர் நிருபம் ಎಫೆಸೀಯರು 2:13 ಓದಿರಿ. ஜோரமா ஓதமா. ಮೊದಲು ದೂರವಾಗಿದ್ದ ஆ. ನೀವು ಕ್ರಿಸ್ತು ಯೇಸುವಿನನ್ನು ಸೇರಿದವರಾಗಿದ್ದೀರಿ, ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕ ಸಮೀಪಸ್ಥರಾಗಿದ್ದೀರಿ. தேவாசியமா. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமான. அப்ப தூரம் இருந்த நம்மெல்லாம், ದೂರವಾಗಿದ್ದೆವಾಗ ನಾವು, நம்ம கெட்ட குமாரன் எங்க இருந்தானா? ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ್ ಯಾವಾಗ ಎಲ್ಲಿ தூரம் போயிட்டானா? ಬಹಳ ದೂರ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. நமக்கும் அவருக்கும் எங்கே தூரம் ஆயிடுச்சு. ನಮಗೂ ಅವರಿಗೂ ಎಷ್ಟು ದೂರವಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. பாதாளம் எத்தனை கோடிக்கணக்கான மைல் கீழே இருக்குது. ಎಷ್ಟು ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಮೈಲು ಪಾತಾಳ, பரலோகம் எத்தனை கோடிக்கணக்கான மைல், ಪರಲೋಕ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಮೈಲು ದೂರವಿದೆ. எத்தனை தூரத்துல நம்ம இருக்கிறோம். ಎಷ್ಟು ದೂರದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. நம்ம போக முடியுமா? ನಾವು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾ? வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, என்னோட ரத்தத்தினாலே நீ என்னோட சமீபத்துல வந்து விட்ட. ನನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. தேவப்பிள்ளையே, ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளையே, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತಗುವ ಮಕ್ಕಳೇ, இந்த இதுல தகுதி இருந்தா எடுத்துக்கோ, இல்லாட்டி எடுத்துக்க போவாத. உனக்கு டபுள் அடி விடுவோம் இங்க மட்டும். ನೀನು ಸಿದ್ಧವಿದ್ದರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಎತ್ತಬೇಡಿ, ಎರಡರಷ್ಟು ಒದೆ ಬೀಳುತ್ತದೆ. பண்டிகை மாதத்துல உட்கார்ந்து ஞானஸ்தானம் கேட்டேனா உனக்கு கொடுக்க முடியாது. பண்டிகையில விட்டு எந்திரிக்க வேண்டும். நீ ಹಂದಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದರೆ ಮಾತ್ರ பொல்லாத ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ. பாவங்களை விட்டு பலையினை வைத்துக் கொண்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுனா 1000 தடவை தண்ணியில முழுகினாலும் முடியாது. ಕೆಟ್ಟ ಪಾಪ ಬಲಹೀನತೆ ಇಟ್ಟುಕೊಂಡು 1000 ಗಟ್ಟಲೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಎತ್ತಿದರೂ ಫಲ ಇರುವುದಿಲ್ಲ. చేసిన పాపం గోషిలో ఉంది, కాశీకి పోతే ఏమి ఫలం? ಆ ಮಾಡಿದ ಪಾಪ ಜೊತೆಲಿರುವಾಗ ಕಾಸಿಗೆ ಹೋದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ எத்தனை தடவை தண்ணியில முழுகினாலும் அது வேஸ்ட். ನೀನು ಎಷ್ಟು ಸಲ ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿದರೂ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದೆ. உனக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ನಿನಗೂ ಪರಲೋಕಕ್ಕೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. தேவபிள்ளை நீ எழுந்திருக்க வேண்டும். ನೀವು ಎದ್ದೇಳಬೇಕು. எங்கே உட்கார்ந்துக்கிற? ಎಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? ஏதோ பாவ இடத்துல உட்கார்ந்துக்கிற, ஏதோ ಪಾಪದ ஏதோ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு பலயத்துல உட்கார்ந்து கொண்டு ಏನೋ ಒಂದು ಬಲಹೀನ ನಿಮ್ಮನ್ನು ஏதோ ஒரு விடாதபடி உன்னை உட்கார்ந்து வைத்துக் ಏನೋ ಒಂದು கொண்டு ಬಿಡದಂತ ಬಲಹೀನತೆ ಕುಳ್ಳಿಸಿ ಬಿಟ್ಟಿದೆ. எழுந்தான், பண்டிகளை விட்டு எழுந்தான். ஏன் ஒரு பண்டி எடுத்துன்னு போத்தானே? ಹಂದಿಗಳನ್ನು ಹೋಗುವ 50 பண்டிகைல ஒரு பண்டி எடுத்துன்னு கூட போய் இந்த அப்பா பத்துக்கு வரா. ಒಂದು ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹಂದಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಪಣಿகளை விட்டுட்டு எழுந்தா. ಎಲ್ಲ ಹಂದಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿಂದ ಮೇಲೆದ್ದನು. அப்பதான் தேவன் அங்க நிக்கிறார். ಆಗಲೇ ದೇವರಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. பண்டிகை எடுத்துன்னு போயிட்டு அணைச்சுக்குவானா? ಹಂದಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋದರೆ முத்தமிட்டு பாரா. ಮುತ್ತನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರಾ? பண்ணி அங்கே விட்டுட்டான். ಹಂದಿ இனி பண்ணிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அபிஷேகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ಇನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ನನಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. இருந்து போனா ಎದ್ದು ಹೋದನು. நான் காத்திருக்கிறேன்.
ದೇವರು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. தேவனை அணைத்துக்கொள்ள காத்திருக்கிறார். ಅಪ್ಪಿಕೊಳ್ಳಲು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆகையால தேவனே ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು 15:5 வாசிக்க வேண்டாம். 15:5 யோவான் ಯೋವಾನ್ சுவிசேஷம். ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ, என்னை விட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು என்னோட நீ அணிந்திரு, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀನು ಐಕ್ಯವಾಗಿರು, நான் உன்னோட ஐக்கியமா இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನನ್ಯವಾಗಿರುತ್ತೇನೆ. பல கனிகள் நிரம்பும். ಅನೇಕ ಹಣ್ಣುಗಳು ತುಂಬುತ್ತವೆ. பிள்ளைகள் மத்தியில கனிகள், ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ புருஷ ಹಣ್ಣುಗಳು, மத்தியில கனிகள், ಗಂಡನ ಮಧ್ಯದಲ್ಲಿ மனை ಫಲಗಳು, மத்தியில கனிகள், ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಣ್ಣುಗಳು, சபை மத்தியில உன் மூலியமா கனிகள். ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಫಲಗಳು. இத்தனை ஆத்மால யார் கொண்டாந்துக்கிறீங்க? ಇಷ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನು ಯಾರು ನಾನೇ ಕರೆತಂದಿರುವುದು? ದ್ರಾಕ್ಷಿ தேவபிள்ளையிலே போதமா? தேவபிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இத்தனை ஆத்மால யார் கொண்டாந்து? ಇಷ್ಟು ಆತ್ಮವನ್ನು ಕರೆತಂದದ್ದು ಯಾರು? நான் கர்த்தரை கேட்டேன். ಒಂದ್ ದಿವಸ ದೇವರು ಅಯ್ಯನವರು ಕೇಳಿದರು, சுவாமி என் கையில ரொம்ப பலகீன ஆயிட்டேன், ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಕೈಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ, எப்படி ஊழியம் செய்யுது? ಯಾಕೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವುದು? நீ நில்லு, ನೀನು ನಿಲ್ಲು ಮಗನೇ, நான் ஊழியம் செய்யறேன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಆಮೇಲೆ அப்ப உங்களெல்லாம் கொண்டு வந்தது யாரு? ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಕರೆತಂದದ್ದು ಯಾರು? நான் வீட்டுல வந்து கூட்டினா ಮನೆಗೆ ಬಂದು ಕರೆದೇವಾ? உங்க வீடு எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೇ? உன் அட்ரஸ் எனக்கு தெரியுமா? ಅಡ್ರೆಸ್ ಗೊತ್ತಾ? அவருக்கு தெரியும், ಅವರಿಗೆ ಗೊತ್ತು, அவர் சொல்லிட்டாரு. ಅವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು, ஆத்மாவை நான் கொண்டு வரேன். ಆತ್ಮಗಳನ್ನು ನಾನು ಕರೆತರುತ್ತೇನೆ. கொண்டு வரது வராரு, ಕರೆದು ತಂದದನ್ನು ತರುತ್ತಾರೆ. 1:30 மணிக்கு கொண்டாடுறாரு. 1:30 ಗಂಟೆ ಕರೆ ತರುತ್ತಾರೆ. இது ஆண்டவர்கிட்ட சொல்லலாம்னு இருக்கிறேன். ದೇವರ ಹತ್ತಿರ ಹೇಳೋಣೆಂಬುದಾಗಿದ್ದಾರಯ್ಯ. சீக்கிரம் வர மாதிரி ஏதாவது ஒரு சிம்டா போட்டு சாமி, ಬೇಗ ಬರುವಂತ ಏನಾದ್ರು ஏஞ்சி தேய்ச்சின்னு வரணும் ஆராதனைக்கு. ಎದ್ದು ಹುಚ್ಚಿಕೊಂಡು ಬರಬೇಕು. சிம்டாங்கெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க, உஷாரா இருங்க. ಆತರ ಚಿಮಟ ಎಲ್ಲ ಹತ್ತಿರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பல கேள்விகளை கேட்கிற ஆண்டவர்கிட்ட பர்த்தனை கேட்கும், பல கேள்விகள், ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಅಯ್ಯ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳುತ್ತಾರೆ. பல குறுக்கு கேள்விகளை கேட்டுடுவேன் நான் ஒரு நேரத்துல. ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಕೇಳುವುದು, வெரி சாரி ஆண்டவரே, நான் உனக்கு கேட்டுட்டேன், நீ எனக்கு பதில் கொடு. ಸ್ವಾಮಿ ಸಾರಿಯಪ್ಪ ಕೇಳಿಬಿಟ್ಟೆ, ನನಗೆ ಉತ್ತರ ಕೊಡಿರಿ. ரொப்பா தான் கேட்டுடுவேன் ನಾನು ಬಲವಾಗಿ ஒரு ஆத்மா விஷயத்துல கேட்க ஆரம்பிச்சிடுவேன். ಆತ್ಮಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ. நான் தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன அல்லாமல ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ஒன்றும் செய்ய முடியாது. ನೀವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. கடைசியில் ஒரு வசனம் 1 ராஜா புஸ்தகம் 18:30 வார்த்தை பாருங்க. 18:30 கடைசி வசனத்தை பண்ணி முடிச்சிட போற. 18:31 ಅರಸ, உன்னோட வாழ்க்கையில மழை வர வேண்டும். ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮಳೆ ಉಯ್ಯಬೇಕು. ಅನಂತರ ಎಲಿಯನು ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಕರೆಯಲು ಅವರು ಬಂದರು. ಅವನು ಹಾಳಾಗಿದ್ದ ಅಲ್ಲಿನ ಯೆಹೋವನ ವೇದಿಯನ್ನು ತಿರುಗಿ ಕಟ್ಟಿಸಿದನು. அவ்வளவுதான். ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பழஞ்சி பலிபீடம், ಆಳು ಬಿದ್ದ ಯಜ್ಞಪೀಠ பல வருஷங்கள பழஞ்சி போச்சு. ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಆಳು ಬಿದ್ದಿದೆ. பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. 3 வருஷம் மழை நின்று போச்சு. 3.5 ವರ್ಷ ಮಳೆ ಇಲ್ಲ. பூமி வறண்டு போச்சு. ಭೂಮಿ ಒಡೆದಾಗ ஆடு மாடு ஜனங்களும் செத்து நிற்கிறாங்க. ಕುರಿ ದನ ಜನಗಳೆಲ್ಲ ಸಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣವೇನು? பலிபீடத்தை விட்டுட்டு ಬಲಿಪೀಠವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. பலிபீடத்தை கட்டலாம், ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟೋಣ ಬನ್ನಿರಿ, மழை வரும், ಮಳೆ ಬರುತ್ತದೆ. எல்லாம் கிட்ட வாங்கோ, ಎಲ್ಲ ಹತ್ತಿರ ಬನ್ನಿರಿ. தூரம் போயிட்டு இருக்கிறீங்க, ದೂರ ಹೋಗಿ கர்த்தரை விட்டு மிக தூரம், ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಹಳ ದೂರ ಹೋಗಿದ್ದೀರಾ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ. எவ்வளவு வரைக்கும் தூரம் போறேன் அவ்வளவு வரைக்கும் இப்ப இல்ல நாளைக்கு உனக்கு அடி விழுவோம். ಎಷ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ನಿಮಗೆ ಏಟುಗಳು ಬೀಳುತ್ತವೆ. நீ கிட்ட இருக்கிறது போல வேஷம் போடாத. ನೀನು ಹತ್ತಿರ ಹಿರಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ವೇಷ ಹಾಕಿ நீ ரொம்ப தூரம் போய் நிக்கிற, ಬಹಳ ದೂರ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. பண ஆசிரியர் தூரம் போய் நிக்கிற, ಹಣದಾಸೆ ದೂರ, பதவி ஆசிரியர் தூரம் போய் நிக்கிற, ಪದವಿ ಆಸೆ சொந்த புத்தியில தூரம் போய் நிக்கிற, ಸ್ವಂತ ಬಂದಲ್ಲಿ ದೂರ ಹೋಗಿದ್ದೀಯಾ. தேவபிள்ளை கிட்டவா, ಹತ್ತಿರ ಬಾಪ, பலிபீடத்தை கட்ட. ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟೋಣ. பாலறிஞ்ச பலிபீடத்தை கட்டும் போது ಆಳು ಬಿದ್ದ ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟುವಾಗ கட்ட ஆரம்பித்தார். ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದರು. 3 வருஷம் மழை இல்ல, 3.5 ವರ್ಷ ಮಳೆ ಇಲ್ಲ. பலிபீடத்தை கட்ட பிறகு ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ மலை மேல போகிற ಎಲಿಸಾ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಾರೆ. 19:43 18:43 18:43 ಒಂದನೇ ರಾಜ. ಅವನು 43 ಅವನು ತನ್ನ நீ சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அனைத்தையும் சிறிய திரும்புகிறது என்றான். ನೀನು ಮೇಲೆ ಹೋಗಿ ಸಮುದ್ರದ ಕಡೆಗೆ ನೋಡು. ನೀನು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. ಸೇವಕನು ಹೋಗಿ ನೋಡಿ ಬಂದು ಏನು ತೋರಲಿಲ್ಲ.
ಎಂದು ಹೇಳಿದನು. ಹೀಗೆ ಅವನನ್ನು 7 ಸಾರಿ ಕಳುಹಿಸಿದನು. 7ನೇ ಸಾರಿ ಸೇವಕರಿಂದ ಏರಿ ಬರುತ್ತಲೇ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅವನು ஒரு சிகோ மேகம் வந்து கொண்டிருக்கிறது. ಒಂದು ಅಂಗೈಯಷ್ಟು ಮೋಡ ಬರುತ್ತಾ ಇದೆ. இங்க முழங்கால கலந்து கொண்டிருக்கிறான். ಇಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಿನಿಂದ ವಾದಾಟ ಮಾಡಿ ಶಿಷ್ಯನ ಅಂಬ್ರ ಮಳೆ ವರದಾ ಪಾರಾ. ಶಿಷ್ಯನನ್ನು ಕಳಿಸಿ ಮಳೆ 3 ಬರುತ್ತಿದೆ. ವರ್ಷ ನಿಂಡು ಹೋಗಿ ಮಳೆ ವರದಾ ಪಾರಾ. 3 ವರ್ಷ ನಿಂತ ಮಳೆ ಬರುತ್ತಿದೆ. 7 தடவை 7 ಸಾರಿ வேதம் சொல்லுது. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவரே நாங்கள் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? ದೇವರೇ ನಾವು ಎಷ್ಟು ಸಲ ಕ್ಷಮಿಸಬೇಕು? 7-70 தடவை தப்பு செய்தாலும் மன்னிக்க வேண்டும். ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ 7-70 ಸಲವಾದರೂ ಕ್ಷಮಿಸಬೇಕು. அதான் 7 தடவை முழங்கால் படிட்டான். ಅದೇ 7 ಸಾರಿ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ 7வது தடவை ஒரு சிறு மேகம் வந்து கொண்டிருக்கிறது குருவே என்று சொன்னா. 7ನೇ ಸಾರಿ ಹೋಗುವಾಗಲೇ ಒಂದು ಅಂಗೈಯಷ್ಟು ಮೋಡ ಬರುತ್ತಿದೆ ಗುರುವೇ. ஆகாப் ராஜாக்கு சொல்லு, சீக்கிரம் ரத கட்டி ஓட சொல்லு, சீக்கிரம் பயங்கரமா மழை வர போகிறது. ಅಹಾಬನಿಗೆ 7 ಬೇಗ ರಥದಿಂದ ಹೋಗುವುದಕ್ಕೆ 7 ಮಳೆ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. பயங்கரமான மழை 45ல வாசிக்கும் போது 45ರಲ್ಲಿ ಓದುವಾಗ ತುಸು ಹೊತ್ತಿನಲ್ಲಿಯೇ ಆಕಾಶವು ಮೋಡ ಗಾಳಿಗಳಿಂದ ಕಪ್ಪಾಗಿ ದೊಡ್ಡ ಮಳೆಯು பெரிய ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டதா? ದೊಡ್ಡ ಮಳೆ ಬರಲಾರಂಭಿಸಿತು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 3 வருஷம் மழை இல்லைன்னா எப்படி இருக்கும்? 3.5 ವರ್ಷ ಮಳೆ ಇದ್ದರೆ ಯಾವ ಆಗ ಇರುತ್ತದೆ? பூமி முழுவதும் கல்லாயிட்டுக்குது. ಭೂಮಿ ಪೂರ್ತಿ ಕಲ್ಲಿನಂತಾಗಿಬಿಟ್ಟಿದೆ. எலியா சொல்லிவிட்டான், நான் சொல்ற வரைக்கும் மழையை நில்லுன்ட்டான். ಎಲಿಯ ಹೇಳಿದರು ಬರುವವರೆಗೂ, ನಾನು ಹೇಳುವವರೆಗೂ ಮಳೆ ಬರಬಾರದು. தேவனுடைய ஊழியக்காரோட வார்த்தைகளை பாருங்க. ದೇವರ ಸೇವಕರ ಮಾತಿನ அவங்க செய்யற பாவங்களை பார்க்கும்போது அந்த தேசத்துல ಆ ದೇಶದಲ್ಲಿ மனநொந்து வேதனையோட மழையே நில்லு, நான் சொல்ற வரைக்கும் வராது. ಮನಸ್ಸು ನೊಂದು ಸಂಕಟದಿಂದ ಮಳೆಯೇ ನಾನು ಹೇಳುವವರೆಗೂ ಬರಬೇಡ ಅಂತ மனுஷனுடைய வார்த்தை கேட்டு 3 வருஷம் மழை நின்று போச்சு. ಮನುಷ್ಯರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ 3.5 ವರ್ಷ ಮಳೆ ಬರಲೇ ಇಲ್ಲ. 3 வருஷம் ஆன பிறகு 3.5 ವರ್ಷದ ನಂತರ திரும்ப அதே வார்த்தையை மழை வர வைச்சான். ಮತ್ತೆ ಅದೇ ರೀತಿ ಹೇಳಿ ಮಳೆಯನ್ನು ಬರಮಾಡಿದನು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்பொழுது எல்லாம் சமாதானமா இருந்தார். ಎಲ್ಲ ಆಗಲೇ ಸಮಾಧಾನವಾಗಿ சாகர மனுஷன் எல்லாம் உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விட்டார். ಸಾಯುವ ಮನುಷ್ಯ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣವೇನು? பலிபீடம் தெய்வ ஆராதனையை மறந்தார்கள். ಬಲಿಪೀಠ ಕಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದನ್ನು நீ ಮರೆತು கொஸ்தருக்கு வச்சிருக்கிற ஆராதனை, ಇದೇನು ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಏದಕ್ಕಾಗಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? கொஸ்தருக்கு வச்சிருக்கிற ஆராதனை ಅದೇನು ಕೊಸರಿಗಾಗಿ ಆರಾಧನೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? முதல் இடம் கூட ஆராதனைக்கு. ಮೊದಲು ದೇವರಿಗೆ ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா? ನಾ ಭಾನುವಾರ ಬಂದರೆ சில பேரால இவ்வளவு லேட் ஆகுது. ಕೆಲವರಿಂದ ಇಷ್ಟು ತಡವಾಗುತ್ತೆ. எத்தனையோ பேர் புதிய ஆத்மா வந்து உட்கார்ந்துட்டு பேஞ்சு போயிடுறார்கள். ಎಷ್ಟು ಹೊಸ நீங்க தான் பதில் கொடுக்க வேண்டும். ಹೊಸ ಆತ್ಮಗಳು ಬಂದು காலை 6 மணிக்கு நான் ரெடி ஆராதனைக்கு. ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ சாயಂಕಾಲ 6 மணி வரைக்கும் நடத்துவோம் ಆರಾಧನೆ. ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆವರೆಗೂ ನಡೆಸಲು நீங்க ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. ரெடியா? ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? நீங்க லேட் ஆகி இங்க இருக்கிறவங்களே ரொம்ப பேர் லேட்டா வரட்டா வானாவன் வந்தா உன் வாடிக்கையில கூட வரட்டா வானாவன் ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிக்கிறது. ನೀವಾಗಿ ಲೇಟ್ ಬರುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವು ಇದೇ ರೀತಿ எத்தனையோ புது ஆத்மாக்கள் சேர்ந்திருக்கும். எனக்கு பெரிய பெரிய படிப்பாளிங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க. ಎಷ್ಟೋ ವಿದ್ಯಾವಂತರೆಲ್ಲ ಬಂದು ಹೋಗಿಬಿಟ್ಟು மேலே சர்ச்சை சிலுவையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்குது இந்த இடம்ட்டு வந்தார்கள். ಮೇಲೆ ಚರ್ಚ್ பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளவு மணிக்கு ஆராதனை? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ? 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப இன்னும் பார்த்தாங்க. 12 ಗಂಟೆಗೆ ಆರಂಭ ಅಂದ ತಕ್ಷಣ ಇಂದ ಮುಂದೆ எத்தனையோ பேர் காரங்களில் வந்து போறார்கள். ಎಷ್ಟೋ ಕಾರಿನಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗುತ್ತಾರೆ, வந்துட்டு போயிடுறாங்க ವಾಪಸ್. ಅವ್ರು ಬಂದು ಟೈಮ್ ಕೇಳಿ ಹೋಗಿಬಿಡ್ತಾರೆ. காரணம் நீங்க தான் காரணம். ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೋ தானமா வருது. ಏನೋ ದಾನವಾಗಿ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில கோஸ்தர ஆராதனை வச்சுக்கிற. ನಿನ್ನ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಕೊಸರು ಆರಾಧನೆಗಾಗಿ அப்பொழுதுதான் உன்னையும் கோஸ்தரா வச்சிடுவார் ஆண்டவர். உஷாராரு. ದೇವರು ನಿಮಗೂ ಕೊಸಿರಿನಂತೆ ಇಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. வேத புஸ்தகத்துல ஆராதனையில 6 மணி நேரம் மழை பெய்ய நின்று ஆராதனை செய்தார்களாம். ಆರಾಧನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ 6 ತಾಸು ಮಳೆಯಲ್ಲೇ ನಿಂತು ಆರಾಧನೆ ಮಾಡಿದರಂತೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆராதனை என்பது தேவனால வரக்கூடியது. ಆರಾಧನೆ ಇದು ದೇವರಿಂದ ಉಂಟಾದದ್ದು. 10:38 வார்த்தை பாருங்கள். இப்ரியர் புஸ்தகம் ಇಬ್ರಿಯ 10:38 ನೋಡುವಾಗ தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வருகிறவன் கொஞ்ச காலத்துல வருகிறார். ಬರುವರು ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲಿ அவன் ಬರುತ್ತಾರೆ. பின்வாங்கி போனா அவன் மேல எனக்கு பிரியம் இல்லை. ಅವನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋದರೆ ಅವನ ಮೇಲೆ ನನಗೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಆದರೆ ನನ್ನವನಾಗಿರುವ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು. ಅವನು ಹಿಂದೆಗೆದರೆ ಅವನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன சொல்லியா பாருங்க. ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. கொடுக்கிறவர் சீக்கிரம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ಬೇಗನೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುವರು ಕೊಡುತ್ತಾರೆ. நீ பின்வாங்கி போனா அவன் மேல அவனுக்கு பிரியம் இல்லை. ನೀನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋದರೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. ದೇವರು கலப்பையின் மேல கை வைத்து விட்டாய்,
ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟೆ, பின்னால திரும்பி பார்க்காதே. ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಈ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி முடியுமோ முடியாதா என்று சந்தேகத்தோடு பின்னால திரும்பி பார்க்காதே. ಏನಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಂದೇಹ ಬಿಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ. சும்மா உன் கையில கால்பையை கொடுக்கவில்லை, ಸುಮ್ಮನೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ನೇಗಿಲನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, அதை முன்னேற்றம் அடையவே. ಅದನ್ನು ಮುಂದೆ ಉಳುವಂತೆ ಮಾಡು. உலகத்தின் காரியத்துக்கே பாடுபட்டு நிற்காதே. ಲೋಕದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಿರಬೇಡ. எல்லா பாகத்துல அவரோட சமூகத்துல நில்லு. ಅವರ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ முதல்ல தெய்வீக காரியத்தை ஈடுபடு. ಮೊದಲು அது ದೇವರ அழியாத காரியம். ಅದು ನಾಶವಾಗದ ಕಾರ್ಯ. உலகத்தின் காரியங்களுக்கே பாடுபட்டு சோர்ந்து போற ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸೋತು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. நேரமாகிவிட்டது. ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ அப்பா வீடை விட்டு வெளியே போகாதே. ಅಪ್ಪನ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆ தேவ ಹೋಗಬೇಡ. சமூகத்தை விட்டு வெளியே போகாதே. ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಬಿಟ್ಟು தேவ ಹೋಗಬೇಡ. சித்தத்தை விட்டு வெளியே போகாதே. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು தேவ ಹೋಗಬೇಡ. சபையை விட்டு வெளியே ದೇವರ போகாதே. ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ. கடைசியில ஒன்றுக்கு இல்லாமல் ஆகிவிடும். ಕೊನೆಯಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲದಾಗಿ 12 பேர் அது ஒரு சபை. 12 ಜನ, ಅದು ಒಂದು அதுல ಸಭೆ. ஒருத்தர் பிரிஞ்சு போனா பெரிய பணக்காரன், பணம் எனக்கு வேணும். ಹಣ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವನು எத்தனை நாளைக்கு இந்த இயேசுவோட இருக்க முடியும்? ಎಷ್ಟು ದಿವಸ எத்தனை நாளைக்கு இந்த சபையோட இருக்க முடியும்? ಎಷ್ಟು ದಿವಸ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಲಿ? பெரியவனாக வேண்டும். ನಾನು ದೊಡ್ಡವನಾಗಬೇಕು. பெரியவனாக வேண்டும். ನಾನೇ ದೊಡ್ಡವನಾಗಬೇಕು. பாதாளத்தை போய் உட்கார்ந்துட்டான். ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಕುಳಿತು ஒரு நேரத்தை நினைச்ச எனக்கு அழுவு வந்துடுது. ಸಮಯದಲ್ಲಿ ನೆನೆಸುವಾಗ ಅಳು ಬರುತ್ತದೆ. 2000 வருஷத்துல அந்த பாதாளத்துல என்ன ஆகும்? அவன் 2000 ವರ್ಷದ நெருப்பு மேலே இல்ல, ಬೆಂಕಿಯ ಮಧ್ಯದಲ್ಲ. ஆனாலும் ಆದರೂ அவன் மனசாட்சி. ಆದರೂ ಅವನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ. பேசும்போது திடீர்னு நாக்கு கீழே தொங்கிடுதான். ಮಾತಾಡುವಾಗ ಹಾಗೆ ನಾಲಿಗೆ ಆಚೆ கத்தி கூச்சல் போடானா, ಕಿರ್ಚಿ ಕೂಗಾಡುತ್ತಾನಂತೆ. நாக்கு தொங்கிடுதான். ನಾಲಿಗೆ ಆಚೆ ஏன் ಬಂದು தெரியுமா? ಯಾಕೆ ಯುದ್ಧ? அந்த நாவல தான் இயேசு முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ಆ ಮಾಲಿಕೆಯಿಂದ ಯೇಸುವನ್ನು ಮುತ್ತಿಟ್ಟು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. அதனால தான் அந்த நாக்கு வெளியே தொங்கிடுதான். ಆದ್ದರಿಂದ ಆ ನಾಲಿಗೆ ನೇತಾಡುತ್ತದೆ. கத்தி கூச்சல் போடானா, ಕಿರ್ಚಿ ಕೂಗಾಡುತ್ತಾನೆ. இங்கே நாங்க போறானா, ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ. ஐயோ எழுதே, ಅಯ್ಯೋ ಕಳೆದುಕೊಂಡು அங்க ಬಿಟ್ಟೇನೆ. இங்க வரானா, ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ஐயோ ಬರುತ್ತಾನೆ. நீதிமான காட்டி கொடுத்த. ಅಯ್ಯೋ ನೀತಿವಂತನು 2000 வருஷத்துல இருந்து அவன் என்ன ஆவான்? அவன் சாவறதே இல்லையே, செத்து போயிட்டானே. ஆத்மா 2000 ವರ್ಷದಿಂದ ಹೀಗೆ ಕೂಗಿದರೆ ಆತ್ಮ ಸಾಯುವುದಿಲ್ಲವೇ? அவன் நிலவரம் என்ன ஆகும்? ಅವನ ಸ್ಥಿತಿ ಏನು? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. இந்த உலகமே வேணான்னு எடுத்து ಈ ಲೋಕವೇ ಬೇಡಪ್ಪ ಅನಿಸುತ್ತೆ. எப்படியாவது மோட்சம் போய்விட்டா போதப்பா. ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಸಾಕು. அநேக காரியங்களை செஞ்சு ಅನೇಕ நானும் ஒன்றுக்கலாத ஆயிடாதபடிக்கு ನಾವು ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲದದ್ದು ಆಗದಂತೆ அப்பற்பட்டவன ஒன்றுக்கலாத ஆயிட்டானே. ಆ ರೀತಿಯವನು ಏನು ಇಲ್ಲದ நான் ஆகக்கூடாது. ನಾವು ಆಗಬಾರದಪ್ಪ. அவருடைய விசுவாசத்தை சரிப்படுத்தி, ನಂಬಿಕೆಯನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ, அவருடைய பரிசுத்தை சரிப்படுத்தி, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಿರಪಡಿಸಿ, அவர் முறுமுறுக்க போகாதே. ಅವರ ಮೇಲೆ ಗುಣಗಳು இருக்கிறதுல திருப்தியாரு. ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರಿ. இல்லாத நீ கை தாட்டியனா, ಇಲ್ಲದೇ ಆಸೆ ಪಡಲು கதை முடிஞ்சு போச்சு. ಕತೆ ಮುಗಿದು ಬಿಡುತ್ತದೆ. உனக்கு இருக்கிறதுல திருப்தியா இருந்தா ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರಿ. 2 வாக்கு அளிக்கிறார். 2 ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. விட்டு விலக மாட்டேன், ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, கைவிட மாட்டேன். ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு அநேக மக்களுக்கு திருப்தி இல்லை. ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ இந்த ತೃಪ್ತಿ. சபையில எத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துக்கிறார் தெரியுமா? ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? எத்தனை பேர் கொடுத்துக்கிறார் தெரியுமா? ಎಷ್ಟು ஆனாலும் ಜನ உனக்கு திருப்தி இல்ல. ಆದರೂ ನಿಮಗೆ இன்னும் ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. வேணும் 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 தான். ಇನ್ನು ಬೇಕು யார் ಬೇಕು வேணும் வேணும்ன்றது? ಯಾರು ಬೇಕು ಬೇಕು ಅನ್ನೋದು பாதாளத்துக்கு திருப்தி இல்லையா? ಪಾತಾಳಕ್ಕೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. எத்தனை கோடி ஜனம் ஒரு நாளைக்கு பாதாளத்துக்கு போறார்களா? ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಜನ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರಂತೆ. ஆனா பாதாளத்துக்கு திருப்தி இல்லையா? ಆದರೆ ಪಾತಾಳಕ್ಕೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವಂತೆ. அதே போலவே மனுஷனுடைய கண்களுக்கு திருப்தி இல்லை. ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣಿಗಳಿಗೆ ಅದೇ ರೀತಿ உன் ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. கண்களுக்கு திருப்தி சரிப்படுத்திக்கோ. ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ತೃಪ್ತಿ உன் ಮಾಡಿ கண்களில் இயேசு இருக்கட்டும். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಇರಲಿ. எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஜாஸ்தி சாமின்னு சொல்லு. ಕೊಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದ ಜಾಸ್ತಿಯಪ್ಪ. என் யோகியத்துக்கு, என் தகுதிக்கு, என் படிப்புக்கு நீ கொடுத்திருக்கிறதே போதும் சாமி என்று சொல்லு. ನನ್ನ ಯೋಗ್ಯತೆಗೆ ನೀವು ಕೊಟ್ಟಿರುವುದೇ ಜಾಸ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அவன் இவனை போய் பார்க்காதே. ಅವನಿವನನ್ನು ನೋಡಬಾರದು. 37 வாசிக்க வந்த சங்கீத புத்தகம் சொல்லுங்க. ಕೀರ್ತನೆ 37 ನೋಡುವ. குறுக்கு வழியில சம்பாதனை செய்து பெரியவன் அவனை பார்த்து நோக்கி போகாதே. ಅಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ದೊಡ್ಡವನಾದವನು ನೋಡಲು ಹೋಗಬೇಡ. மீண்டும் போய் பாருவான், திரும்பிக்கிற இடத்துல அவன் இல்லாமல் போயிடுவான். ಮತ್ತೆ ಹೋಗಿ ನೋಡಿದನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇಲ್ಲದಾಗಿ ಬಿಡುತ್ತಿದ್ದಾನೆ. குறுக்கு வழியில் இன்னைக்கு சம்பாதனை செய்யறார்கள் அநேக பேர். ಅನೇಕರು ಅಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ என் அன்பதே ಸಂಪಾದನೆ இடமா நின் சத்தியத்தை கேளுங்க. வேதம் சொல்லுது, குறுக்கு வழியில் போய் சம்பாதனை செய்கிறவனை பின்தொடராதே. ಅಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸುವ ಹಿಂಬಾಲಿಸಿ அவனை திரும்ப போய் பார்க்கும் போது ಅವನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ அவன் இடம் இல்லாமல் போய்விட்டான். ಅವನ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇಲ್ಲದೇ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ போதும் என்று மனதுடனே பக்தி ஆகாத. ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿಂದ பக்தி இம்மையிலையும் மறுமையிலையும் உனக்கு வேலை காட்டுவார். ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲೂ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಬೆಲೆ ಕಟ್ಟುತ್ತಾರೆ ಭಕ್ತಿಗೆ. அதுதான் பக்தியே செய். ಅದೇ ಭಕ್ತಿಯನ್ನು ಮಾಡುವ. இருந்து எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ಇವತ್ತಿಂದ ಎಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? பண்டிகை
பன்றிங்க மத்தியில உட்காந்துக்கிறியா? ಹಂದಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அசுத்த மத்தியில உட்காந்துக்கிறியா? ಅಶುದ್ಧ ಮಧ್ಯದಲ್ಲಿ பெருமையில உட்காந்துக்கிறியா? ಎಮ್ಮೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? எத்தனை நாளைக்கு இப்படித்தான் இருக்கணும், நம்ம எப்போ பெரியவன் ஆவறது, எப்போ ஹெலிகாப்டர் வாங்குறது, எப்போ ஏர்பிளைன் வாங்குறது நினைக்கிறியா? ஏர்பிளைன் பத்தி எரிஞ்சு சாவரானுங்களே. ಯಾವಾಗ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಏರೋಪ್ಲೇನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಂದ್ರೆ ಆದ್ರೆ ಎಲ್ಲ எப்போ கார்ல வந்து ஆறாநிலை இறங்குவேன்? ಕಾರಿನಲ್ಲಿ ಬಂದು ಆರಾಧನೆ ಬರುತ್ತಿದ್ದೇನು? எப்போ நல்ல மைஃபர் லேடியை கட்டிக்குவேன்? ಯಾವಾಗ ವೈಫರ್ ಲೇಡಿಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ? கார்ல என் சம்சாரம் நான் எப்போ வருவோம்? ಕಾರಿನಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು கடைசியில் உனக்கு இருக்கிற ஓட்டர் சைக்கிளை போயிடுது. ನಿನಗಿರುವ ಸೈಕಲ್ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. ஓட்டர் சைக்கிள் ரெடி இவன் ஓட்டர் சைக்கிளை போயிடுது. ಹಳೆಯ ಸೈಕಲ್ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. என்ன தெய்வ பிள்ளைல ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, இதப்பா உன் சம்சாரத்தை பெரிய கார்ல வரானே. ಎಲ್ಲಪ್ಪ ಕಾರ್ನಲ್ಲಿ ಬರುತ್ತೀಯ? நான் சொன்னேன் இப்போ ஆகல. இப்போ என்ன தாங்குதுன்னா ஓட்டர் சைக்கிள், அது 20 வருஷம் பஞ்சர் ஆகும். ಅದು ಹಳೆ ಸೈಕಲ್ 20 ಸಲ ಪಂಚರ್ ಆಗಿದೆ. நனவில்லை உன்னோட வழி என்னோட வழி இல்லை. ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನನ್ನ ಆಲೋಚನೆ சின்னதா விரும்பி பெரியதா கொடுப்பாரு. ಚಿಕ್ಕದಾಗಿ ಆಸೆ ಪಡು ದೊಡ್ಡದಾದ பெரியதா விரும்பாத கோழி முட்டை கொடுப்பாரு. ದೊಡ್ಡದಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟರೆ ಕೋಳಿ ಮೊಟ್ಟೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்துக்கு உனக்கு தரமாட்டாரு. சூட்சத்தில் இருக்குது மோட்சம். ಸೂಕ್ಷ್ಮದಲ್ಲಿ ಮೋಕ್ಷ. ஆசீர்வாதத்தை சூட்சத்தில் வாங்கலாம். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸೂಕ್ಷ್ಮದಲ್ಲಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳಬಹುದು. அவர் பிள்ளைய சூட்சத்தில் வாங்கலாம். ಅವರ ಮಗನಾಗುವುದನ್ನು ಸೂಕ್ಷ್ಮದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. பெரிய பாடுபட்டு பல்ட்டி அடிச்சு பஸ் அடிக்காத. ಕಷ್ಟಪಟ್ಟು ಪಲ್ಟಿ ಹೊಡೆದು ಬಸ್ಕಿ ಹೊಡೆಯಬೇಡ. உன்னோட ஒரே ஒரு மனஸ்தாபத்தை நீ உணர வேண்டும். ನಿನ್ನನ್ನು ಮನಸ್ತಾಪದಿಂದ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾನು ಸರಿ ಇಲ್ಲಪ್ಪ, என் பார்வை சரியில்லை, ನನ್ನ ದೃಷ್ಟಿ ಸರಿ ಇಲ್ಲ, சிந்தனை சரியில்லை, ಯೋಚನೆ ಇಲ್ಲ, என்னோட வாழ்க்கை சரியில்லை, ಬಾಳು ಸರಿ ಇಲ್ಲಪ್ಪ. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆழ்ந்த கண்ணீர் விட்டியானா ದೇವರೇ ಕ್ಷಮಿಸಿ ಎಂದು 10 ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟರೆ கர்த்தர் உன்னோட வரப்பார். ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ, உன் கூட வந்துடுவார். ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರುತ್ತಾರೆ. தன்னோட ரத்தத்தை உன் மேல ஊத்துவார். ರಕ್ತವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளையே, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಎತ್ತುವ ಮಕ್ಕಳೇ, ஐயா இந்த வயசு எப்படியாவது என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. யார கல்யாணத்துக்கு கேட்கறான், கோம்டி ஷெட்டியார் கேட்டுக்கிறான் கல்யாணத்துக்கு, அந்த கல்யாணத்துக்கு கொடுத்துருங்க. ಅಯ್ಯ ಯಾರೋ ಮದುವೆ ಕೇಳಿದ್ದಾರೆ, ಕೋಮಟಿ ಶೆಟ್ಟಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟು ಬಿಡಿ ಅಯ್ಯ. கோம்டி கொடுக்காத, டீம் டீ கொடுத்துடு கல்யாணத்துக்கு. ಕೋಮಟಿಗೆಲ್ಲ ಟೀಮ್ ಟೀ ಕೊಟ್ಟು ಬಿಡು. எப்படியாவது கொடுங்கய்யா. ಯಾಗಾದ್ರೂ ಕೊಟ್ಟು. நேற்று வந்து எங்கள் சம்சாரத்தோட கேட்டானா, ஏம்மா கொஞ்சம் செச்சு குடிக்கிறீங்களா? என்னத்துக்குப்பா? ಯಾಕಪ್ಪ? என்னத்துக்கு கேட்டா? ಯಾವುದಕ್ಕೆ ಕೇಳಿದ್ರು? ರಿಸೆಪ್ಷನ್ ரிசப்ஷனுக்கு. ರಿಸೆಪ್ಷನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಚರ್ಚ್ ಕೊಡುತ್ತೀರಾ ಅಂದ್ರೆ எங்கெங்கே கேட்டோமா, இடம் இல்லை, ಎಲ್ಲಿ சர்ச்சு கொடுங்கன்னுங்கிறான். அது என்னமோ அது இருந்துச்சு, நான் இல்லாத போயிட்டேன். ಇದು ಅಯ್ಯ ಆ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. நான் இந்த விஞ்சாரிச்சிருக்குவேன். சர்ச்சை போயிட்டு இவர் இது கேட்குறாரு, ರಿಸೆಪ್ಷನ್ಗೆ கல்யாணத்துக்கு கேட்டால் நான் கொடுக்கல. வெளியில் இருக்கிற சில பேர் கல்யாணத்துக்கு கேட்டாங்க, ஆராதனை கேட்டு நான் சர்ச்சை கொடுக்கல. ಬೇರೆಯವರು ಆರಾಧನೆ ಕೇಳಿದಕ್ಕೂ ரிசப்ஷனுக்கு எவனோ கொண்டாங்க வந்தவனா இவனுக்கு நான் கொடுத்துடணுமா? ಯಾವನೋ ಅಲ್ಲ ಒಂದಂತೆ. அதுக்காக தான் இவ்வளோலாம் நாங்கள் பாடுபட்டு வச்சுக்கிறது, ஆண்டவர் சமூகத்தை நிற்க வச்சிருக்கிறோம். ಇಷ್ಟು ಪಾಡುಪಟ್ಟು ಆಲಯ ಕಟ್ಟಿ ನಿಲ್ಲಿಸುವುದು ಅದಕ್ಕಾಗಿ. நீயும் ஆலயத்து விஷயத்தில் பயமாயிரு. ಆಲಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ. இங்கே வந்து உட்காந்து அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதே. ಅವರಿವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. கர்த்தருடைய கோபம் வந்து ஆண்டவரோட சமூகம் இருக்கிறது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ தினகர் மூலியமா எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, ದಿನಗರಿಯ ಮುಖಾಂತರ என் மகனே என்னோட சமூகம் என்னோட ஆலயத்தில் எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கும். ನನ್ನ ಸನ್ನಿಧಾನ, ನನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತದೆ. அதுதான் ஊழியம் என்பது. ಅದೇ சமூகம் இல்லாத கட்டடங்கள் எத்தனை பேர் சபைகள் இருக்கிறது. ಸಂಬಂಧವಿಲ್ಲದ ಕಟ್ಟಡಗಳು, ಸಮೂಹವಿಲ್ಲದ ಕಟ್ಟಡಗಳು ಎಷ್ಟೋ ಇದೆ. ದೇವರ அவரோட சமூகம் தான் ஆலயம். ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇರುವುದೇ ಆಲಯ. அவரோட சமூகம் எனக்கு பேரின்பம். ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ ನನಗೆ ಮಹದಾನಂದ. அவரோட சமூகம் என்ன? ಅವರ ಸಮೂಹ கிறிஸ்துவே பிதாவும் ஆவியானவராய் நம்மளோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். அவரோட சமூகம் நிறைஞ்சிருக்கும். ಕ್ರಿಸ್ತರೇ, அதுதான் தேவனோட ஆராதனை. ಕ್ರಿಸ್ತರೇ ತಂದೆಯು ಪವಿತ್ರಾತ್ಮರ ಆಗಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ பெரிய பெரிய சர்ச்சைகளை வச்சு ஆராதனை எல்லாம் அதெல்லாம் அவರ கதை இல்லை, போற கதை இல்லை. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಚರ್ಚ್ ನೋಡಿದ್ರೆ ಇವರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆರಾಧನೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவ சமூகம் இருக்க வேண்டும். ದೇವರ ಸನ್ನಿಧಾನವಿರಬೇಕು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு எத்தனை லூசிங்க வந்துட்டு கத்தி கூச்சல் போடுதுங்க. ಎಷ್ಟೋ ಲೂಸಿಗಳು ಬಂದು அவரோட சமூகம், ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ. ஆகியால தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿತ್ತು. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? தேவனுக்கு விருப்பமில்லாத வழிகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? மனசே, நான் எழுந்து ನಾನು ಎದ್ದೇಳಬೇಕು. நான் எழுந்து ನಾನು ಎದ್ದೇಳಿ எங்க அப்பா கிட்ட போவேன். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹತ್ತಿರ ಹೋಗ್ಬೇಕು. எப்படி போற? ಯಾಕೆ ಹೋಗಬೇಕು? வேலைக்காரனா போறேன், ಕೆಲಸಗಾರನಾಗಿ ಹೋಗಬೇಕು. தகுதி இல்லாதவனா போறேன், ಸಿದ್ಧವಿಲ್ಲದೆ ಹೋಗಬೇಕು. எங்க அப்பா கிட்ட போறேன், ஏன் என்ன தள்ளிடுவார் பார்க்கலாம் அப்படியே போறா. ಅಪ್ಪ ಹತ್ತಿರ ಹೋಗುತ್ತೇನೆ, ಯಾಕೆ ತಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋದನು. ஒரு வேலைக்காரனா போறேன், ನಾನು ಕೆಲಸದವನಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. அந்த இடத்துல தான் இந்த குணம் அவன் வாழ்க்கையில் இருந்தபடியால் தான் அப்பா காத்திருந்து அணைத்துக் கொண்டான். ಈ ಗುಣ ಅವನಲ್ಲಿ ಬಂದದ್ದರಿಂದ ಅಪ್ಪ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದ. நேரமானபடியால இன்னும் சில சத்தியங்கள்லாம் இருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ ಸತ್ಯಗಳಿದೆ.
நேரமானபடியால் ஆனவரைக்கும் தயவு செஞ்சு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಆದಷ್ಟು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இது ரொம்ப லேட் ஆகுது. ಬಹಳ ತಡವಾಗುತ್ತಿದೆ. புதிய ஆத்மா அங்கே வர்றது தடை போகுது. ಹೊಸ ಆತ್ಮ ಬರುವುದು ತಡೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ஆகிய ஆனவரைக்கும் நீங்க சீக்கிரம் வந்தீங்களா ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಬರುವುದಾದರೆ ஆராதனை ஒரு அரை முன்ன நான் வைக்க ஆரம்பிக்கிறேன். ಅರ್ಧ ಗಂಟೆ ಮುಂದೆ இப்ப பாருங்க, புதிய ஆத்மாவில் வரும் நல்ல சத்தியத்தை கேட்கும். ಹೊಸ ಆತ್ಮಗಳು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ சத்தியம் இல்லாத சபைகளில் அழிஞ்சு போகிறார்கள். ಸತ್ಯವಿಲ್ಲದೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟೋ வெறும் ನಾಶ. பாட்டு கூத்து டப்ட அடிக்கிறது இதுதான் சபைகள்ல எல்லா சபைகளும் ஆயிடுச்சு. ಎಲ್ಲ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹಾಡು ಮ್ಯೂಸಿಕ್ டான்சிங், வெறும் பாட்டுகளை பாட்டுகளை இதெல்லாம் ஓடாது. தேவ சமூகத்தில் நடக்காது. ದೇವರ இதெல்லாம் ಸನ್ನಿಧಾನ சாத்தான் ஒரு வேஷத்தை போட்டு ஏமாத்தி நிற்கிற எல்லாரையும் ಸೈತಾನ ವೇಷ ಹಾಕಿ ವಂಚಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. கிறிஸ்துவின் சபை இல்லாமல் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತರ ಸಭೆ ಇಲ್ಲದಂತಾಗುತ್ತಿದೆ. எச்சரிக்கையா இருந்து கொண்டு ಎಚ್ಚರಿಕೆ ஆனவருக்கு நல்ல தீர்மானம் செஞ்சு ಆದಷ್ಟು ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ சீக்கிரம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும்னா நீங்க வந்துடலாம். ಭಾನುವಾರ ಬೇಗನೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಬರುವುದಾದರೆ ஒன்னே இல்லை, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற காலையில வாங்கம்மா சொன்னா 10 மணிக்கு வாங்க மாட்டாங்க, 7 மணிக்கு வந்து உட்காந்துக்கிங்க. 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೇನೆ 10 ಗಂಟೆಗೆಲ್ಲ 7 ಗಂಟೆಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತೀರಾ. கரெக்டா வந்துடணுமா? நீ 7 மணிக்கெல்லாம் இல்லாட்டி 1000 ரூபாய் கிடைக்காது, அவர் போயிடுறாரா? 7 ಮಣಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬನ್ನಿಪ್ಪ, ಇಲ್ಲ பல்லை வெளுக்காத மூஞ்ச கழுவு ஒடையாந்து உட்காந்துக்கிறேன். ನೀವು ರೆಡಿ ಆಗದೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கேவலம் 1000 ரூபாய்க்கு. ಆಫ್ಟರ್ ಆಲ್ ಒಂದು 1000 ರೂಪಾಯಿ. 1000 ரூபாய் போயிட்டு 100 ரூபாய் போதும். ಅದು 6 ಇರಲ್ಲ 100 ಆಗಲಿ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. தேவனாகிய நான் ದೇವರಾದ ನಾನು உன்னிடத்துல என்ன விரும்புகிறேன்? ನಿಮ್ಮ ಹತ್ರ ಏನು ಕೇಳುತ್ತೇನೆ? பொன்னையும் வெள்ளியும் வைடூரியத்தை கேட்கவில்லை. ಬಂಗಾರ ಬೆಳ್ಳಿ ಐಶ್ವರ್ಯ ಕೇಳುವುದಿಲ್ಲ. பக்தி அல்லாமலே நான் எதை விரும்புகிறேன்? ಭಕ್ತಿಯನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಯಾವುದನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ? நாம எல்லாம் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು